போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமணிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்கு உரிய சிவஞான அருளின் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, காஞ்சிபுரம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் அருள் செல்வம் ஐயா அவர்களே, திருமுறை விண்ணப்பித்த சுந்தரேசன் ஐயா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். திருமந்திரம் என்கின்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. உமாவதி சிவனார் திருமுறைகளை மந்திரம் என்றே சொல்லுகிறார், பொதுவாக மந்திரம் என்றே சொல்லுகிறார். கண்டபெரு மந்திரமே மூவர் பாடல் என்று திருமுறைகள் என்று நாம் சொன்னாலும் அவையெல்லாம் மந்திரங்கள் என்று அவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், ஞானசம்பந்த பெருமானே மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை என்றே அவரே மந்திரங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொல்வதிலே என்ன ஒரு உட்பொருள் என்று சொன்னால், மந்திர இலக்கணம் என்ன, மந்திரங்களுக்கு நாம் என்ன இலக்கணம் சொல்கிறோம் என்றால், தகுந்தவர் மூலமாக, சான்றோர்கள் தகுந்தவர் மூலமாக பெருமான் வெளிப்படுத்துகின்ற அரிய தொடர்கள் தான் மந்திரம். அவளை நிறைமொழி மாந்தர் என்று தொல்காப்பியர் குறிக்கிறார். நிறைமொழி மாந்தர். அந்த நிறைமொழி மாந்தர் என்பதற்கு பரிமேலழகர் ஒரு அழகான விளக்கம் தருகிறார். அருளை கூறினும் வெகுண்டு கூறினும் அவ சொற்களை பயந்தே விடும் மொழி. என்ன சொன்னாலும், வாழ்க என்று சொன்னாலும் அவர்கள் வாழ்வார்கள், வீழ என்று சொன்னாலும் அவர்கள் வீழ்வார்கள். பெரும்பாலும் அப்படி சொல்வது கிடையாது. வீழ்க என்று நாம் சாதாரண சாமானிய மக்கள் அடைகின்ற கோபம் போல அவர்களுக்கு இல்லை என்று வள்ளுவன் சொல்றார். குணமென்னும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று ஒரு குரல் சொல்றார். சான்றோர்களாக இருக்கிற சால்புடையவர்கள் அவர்களுக்கெல்லாம் கோபம் வராது. என்றால் கோபம் என்பது தாமத குணம். அதை அந்த நிலைக்கு போக மாட்டார்கள். அப்படியே அவர்கள் அறியாமல் அது வந்தாலும் கூட உடனே அது மாறிவிடும். வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அவளால் அதை நீண்ட நேரம் வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ நம்ம உலகில் நம்ம பார்க்கலாம், குடும்பத்தில் கூட ஒரு 2-3 குழந்தை நமக்கு இருக்கிற, ஒரு குழந்தைய கோபிச்சுட்ருப்போம், கோபித்து அடிக்கிற அளவு கூட போயிடும். அது அந்த குழந்தை அடிக்க போனால் அடுத்த 2 குழந்தை உடனே போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அடுத்து நம்ம அடிப்பாரோ என்று படிக்க ஆரம்பிச்சிடும். அது ஏதாவது பயந்து அப்பான்னு சொன்னால் இந்த குழந்தை மேலே தான் நமக்கு கோபம். அந்த கோபத்தை மாற்றிக்கொண்டு என்னன்னு கேட்க மாட்டோம், என்ன அப்படி அதே கோபத்தோடு தான் கேட்போம். அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மாறாது மனம். அந்த குணம் இருக்குது இல்லையா, கோபம் மாறாது. ஆனால் அருளாளர்களுக்கு அது இல்லை, அவர்கள் மாறிவிடும் என்கிறார்கள். அனல்வாதம் புனல்வாதம் செய்கிற பொழுது சமணர்கள் எவ்வளவு கொடுமை செய்தார்கள் ஞான சம்பந்தருக்குன்னு தெரியும். இருந்த இடத்தையே கொளுத்துனாங்க இல்லையா. அது இல்லாமல் வெப்பு நோய் வந்த பொழுது தீர்க்க முடியாமல் ஞானசம்பந்தர் வலப்பக்கத்தில் தீக்கிட்டோம், நான் இடப்பக்கத்தில் வாமபாகத்தில் போகிறோன்றாங்க. ஏன்னா வாமபாகத்திலே நோய் கொஞ்சம் தாக்காது, அதிகம் தாக்காது. அதனுடைய தாக்கம் வலக்கு பக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வாமபாகத்தை பார்க்குறோம், அவர் ஒன்றா வலப்பக்கம் பார்க்கட்டும் என்று அங்கேயும் கூட ஞானசம்பந்தரை ஒதுக்குவது போல பேசுகிறாங்க, அவருடைய பெருமை தெரியாமல். அது என்ன நடந்தது நமக்கு தெரியும். எப்போ நோய் அவங்களால் தீர்க்க முடியலை. அதற்கு பின்னாலே வாதம் தான் செய்யணுன்றார் ஞானசம்பந்த பெருமான். வாதம் செய்யலாம், உங்கள் கருத்து என்ன, என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன், உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கன்னா அதுதான் போனார். மதுரை பெருமானிடத்தில் கூட, ஆலவாய் பெருமானிடத்தில் கூட வாது செய்ய திருவுள்ளமே, வாது செய்வதற்கு திருவுள்ளம் உண்டா, அதுதான் கேட்குறார். இந்த மாதிரி அனல்வாரம் புனல்வாரம் தண்ணீர் எடுத்து போகிறது, ஏடு பச்சையாக அந்த மாதிரிலாம் அவர் எண்ணலை.
அவங்க என்ன பண்ணுறாங்க, வாதத்தில் தோற்று விடுவோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாதம்னு அது பக்கவாதம் மாதிரி, அது சரியாக இருக்காதுன்னு அவளுக்கு சரியாக சொல்ல முடியாது அவளால் வாதத்தை. சமணத்தினுடைய வாதம் தெரியும். அதாவது அஸ்தினாத்தி என்றால் உள்ளுமாம் இல்லையுமாம். பௌத்தனாவது என்ன சொல்கிறான், உள்ளதும் அன்று இல்லதும் அன்றுன்னு சொல்லிட்டு அது சூன்யவாதம்னு சொல்லிடுறாங்க. சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, சப்தபங்கி நியாயம் என்று 7 வகையாக சொல்கிறாங்க. அவங்க தங்கள் கருத்தை 7ஆக சொல்கிறாங்க. உண்டுமாம் இல்லையுமாம், உண்டாம் இல்லையுமாம், சொல்லொணாததாம், உண்டாம் சொல்லொணாததாம், இல்லையாம் சொல்லொணாததாம், உண்டாம் இல்லையாம் சொல்லொணாததாம் என்று 7 வகையாக சொன்னால் இதில் ஏதாவது ஒன்று புரியுதா நமக்கு? அவன் உண்டுன்னு சொல்ல வரானா இல்லைன்னு சொல்ல வரானா அப்படின்னு. அப்போ கூட சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா ஆளுங்கட்சி கொண்டு வந்தால் சில பேர் அதை ஆதரித்து வாக்களிப்பார்கள், சில பேர் எதிர்த்து வாக்களிப்பாங்க. இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு எதிர்த்து வாக்களிப்பாங்க எதிர்கட்சிக்காரங்க. இது ரெண்டும் அங்கும் இல்லாமல் எங்கேயும் இல்லாமல் சில பேர் வாக்கிலே கலந்து கொள்ளவில்லை, வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பார்லிமெண்ட் மெம்பர் அப்படி இருப்பாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்லுவாங்க, வாக்கெடுப்பிலே நடந்து கொள்ளவில்லை என்றாலே என்ன அர்த்தம்னா அந்த மசோதாவுக்கு எதிர்ப்புன்னு தான் அர்த்தம். அது அது சொல்ல தைரியம் இல்லாதனால பேசாமல் இருந்துடுறான். அதுவும் அவனுக்கு ஆப்போசிட் தான் இல்லையா? உடன்பட்டால் உடனே உடன்பட்டு வாக்களிப்பான், தைரியம் இருந்தால் எதிர்த்து வாக்களிப்பான். ரெண்டும் இல்லாத என்ன பண்ணால் வாக்களை கலந்து கொள்ளவில்லைன்னு இருப்பான் இல்லையா? அது நாம் கூட பண்ணுறோம். வீட்டில் சாப்பாடு சமைச்சு போட்டாங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டால் சுமார்னு ஒரு வார்த்தை சொல்லும். அது சுமார்னா நல்லா இருக்குன்னு அர்த்தமா நல்லா இல்லைன்னு அர்த்தமானா அது தப்பித்துக்கிறதுக்காக சொல்கிறது. நல்லதாக இருக்குன்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவங்க சப்த பங்கி நியாயத்தை உண்டுன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் 7 வகையாக சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், தத்துவ உலகத்தில் உண்டு என்று சொல்கிறவங்க, இப்போ கடவுள்னா கடவுள் உண்டுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சமணர் நாங்கள் கூட உண்டுன்னு தான் சொல்கிறோம். அப்போ நாங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுவான் லோகாயுதம், நாங்கள் சொல்கிறது தான் சொல்கிறோம் என்று எல்லா மதங்களும் சொல்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படி தான் அண்ணாயிசம்னு ஒன்று சொன்னார். அது என்னடா அண்ணாயிசம்னா அது சோசியலிசம் கம்யூனிசம் எல்லா இசமும் கலந்தது தான் அண்ணாயிசம் என்று சொன்னார் இல்லையா? அப்புறம் அப்போ கிண்டல் பண்ணாங்க. அப்போது ஒன்று சோசியலிசம் சொல்லு இல்லை கம்யூனிசம் சொல்லு, எல்லாம் சேர்ந்து தான் அண்ணாயிசம்னா என்னன்னு வேடிக்கையாக சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாதத்திற்கு தைரியம் இல்லைன்னு சொன்னால் இப்படிலாம் கலப்பு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் சமணர்கள் குறிப்பிட்ட கொள்கையாக இல்லாமல் 7 வகையாக சொல்லுகிறார்கள் என்று. அதனால் அவங்களால வாதம் பண்ண தைரியம் கிடையாது. சுலமா பெருமான், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அதை வென்று விடுவார்னு தெரிஞ்சனால தான் அற்புதங்கள் செய்யலாம்ன்றார். அற்புதங்களை காட்டி நாம், ஏன்னா பொதுமக்களுக்கு நாம் செய்கிற வாதம் புரியாது, ஏன்னா உயர்ந்த கருத்துக்களை சொன்னால் பொதுமக்களுக்கு புரியாது. எனவே இந்த 2 மரத்தில் எது சிறந்தது என்று பொதுமக்கள் நம்பணும் இல்லையா? அதுக்கு எல்லாரும் தெரிந்த மாதிரி அற்புதங்கள் செய்யணும். ஏடு எடுத்து எழுதினா அது நெருப்பில் போட்டால் வேகாமல் இருக்கணும், தண்ணீரில் போட்டால் அது எதிர்த்து போகணும் என்று அவர்கள் தான் சொன்னார்கள். பெருமான் ஞானசம்பந்த பெருமான் ஒன்றுமே சொல்லிக்கல, அவங்க சொன்னதைத்தான் அதே மாதிரி செய்தார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் அருளாளர்கள் அவர் சேக்கிழார் சொல்கிறார், இவ்வளோ பண்ணுறவங்களே சமணர்கள் தோற்றுட்டாங்களே, அவங்களுக்கு ஞானசம்பந்தர் எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். அங்கே மறக்காமல் சேக்கிழார் பாடுறார், இகல் இளரேனும், இகல் அவருக்கு இகல்னு சொல்கிறார் வார்த்தை. இகல்னா மனசுக்குள்ள வெறுப்பு. கோபமாக பேசுறது வேறு, கோபமாக பேசாமல் மனசுக்குள்ள வெறுப்பு வைப்பாங்க சில பேர், அது கூட அவருக்கு இல்லை. சமணர் மேலே இகல் கூட இல்லை என்றார். இவ்வளவு பண்ணியும் கூட இகல் இல்லை. ஆனால் இகலிலரேனும் மன்னன் செய்வது செங்கோல் முறைவு செய்கிறான், எனவே நாம் அதில் மிகையிலா வேந்தன் செய்கையது, அவன் செய்வது செங்கோல் செய்கிறான், நாம் அதில் குறுக்கிடக்கூடாது என்றுதான் சமணர்களை கழுவேற்று சொன்ன பொழுது அவர் பேசாமல் இருக்கிறார். வாதங்களுக்காக கழுவேற்றி இருந்தால் அங்கே தடுத்திருப்பார். வேண்டாம், வாதத்தில் வெற்றி பெற்றாச்சு, இனிமேற்பட்டு அவர்கள் உயிரை போக்க வேண்டாம் என்று அருளாளர் அப்படி தான் சொல்லியிருப்பார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பாண்டியன் முன்னமே பிள்ளையார்பால் அனுச்சிதம் முற்ற செய்தீர், அவர் இருந்த இடத்துக்கு தீ கொளுத்துறீங்களே அது பெரிய தவறு, கொலை முயற்சி. அது அந்த கொலை முயற்சிக்கு தான் தண்டனைன்றான தவிர மன்னன் வாதத்தில் தோற்றத்துக்காக அவங்க கழுவேறக்கூட சொல்லுது. அதனால அமைச்சரை பார்த்து கேட்குறான், முன்னமே பிள்ளையார்பால் அனுச்சிதம் முற்றச் செய்தார்கள் இவங்களெல்லாம், எனவே கொல்நுனை கழிவில் ஏற்றுக என்று அமைச்சரை பார்த்து சொல்கிறான்.
அப்போ ஞானசம்பந்தர் இது அரசியல், செங்கோல் செலுத்துகிறான், நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றுதான் விலகி இருக்கிறார். மிகையிலா வேந்தன் செய்கி விலக்கிடாது இருந்தார் என்று வருகின்றது. அதனால அருளாளர்கள் மனசில் கூட அந்த வேறுபாடுகளுக்கு கிடையாது, ஞானசம்பந்தருக்கு அது இல்லை என்று பார்க்கிறோம். இதெல்லாம் முடிந்து பின்னால் வர்றார், திரும்பி வருகிறார். திரும்பி வர்ற பொழுது பௌத்தன் தடுக்கிறான். புத்த கூட்டம் ஒன்று வந்து தடுக்குது. அங்கே நீங்கள் அங்கே வாதம் பண்ணிட்டீங்க, எங்ககிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்று அவன் கேட்குறான். ஞானசம்பந்தர் பேசாமல் இருக்கிறார். இதுக்கெல்லாம் எதுக்கு வாதம், இப்போ தான் வாதம் பண்ணிட்டு வரோம், இவர்கிட்டே வாதம் என்று அவர் பேசாமல் இருக்கிறார். அங்கே இருக்கிற அடியார் தான் கோபித்து கொண்டு வாதம் பண்ணுறது, நீங்களோட வாதம் பண்ணுறது என்று தான் எதிர்த்து வந்தால் அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே அந்த பாட்டை சொன்னார். உடனே இடி விழுந்தது என்று பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அருளாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் மந்திரம் என்று சொன்னால் வெகுண்டு கூறினாலும் அருளை கூறினாலும் அவ்வ சொற்களை பயந்தே விடும்படி அந்த பயன் கொடுப்பது அதுதான் என்று அவர்கள் வாழ்த்தியும் இருக்கிறார். அருளாளர்கள் வாழ்க என்று 6 வகை வாழ்த்தை வாழ்த்திருக்கிறார்கள். ஆழ்க தீயது, தீயதெல்லாம் ஆழ்க என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்கள் என்றார். அது நின்று நிலவும் சைவம் முன்னேறி இருக்கிறது. பிற சமயங்களெல்லாம் இன்றைக்கு தலை தூக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமணமும் பௌத்தமும் இந்திய நாட்டில் தான் தோன்றியது. இந்த நாட்டில் தோன்றியது அங்கே இங்கே இல்லை, இங்கே கிடையாது, எங்கேயோ வெளியில் போயிருக்க தவிர இந்த நாட்டில் இல்லை. அவர் சொல்கிறது ஞாலம், ஞாலமளந்த மென்மை தமிழ்ன்றார் சேக்கிழார். ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் இம்மாதியே என்றார். வாரம் செய்வது எதற்காக என்றால் புறச்சமய கருத்துக்களை எல்லாம் மறுத்து நம்முடைய சைவத்தை நிறுவினால் உலகமெங்கும் இந்த சைவம் பரவும் என்று அவர் அந்த காலத்தில் பொதுவாக ஞாலம் என்ற வார்த்தையை சொல்லி ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் ஆதியேன்னு சொன்னார். அவருடைய அருள்வாக்கு எப்படி பலித்திருக்குன்னு சொன்னார். இன்றைக்கு ஞானம் முழுவதும் உலகத்தில் எந்த பக்கத்தில் போனாலும் தேவாரம் திருமுறைகள் இருக்கின்றன, சிவாலயங்கள் இருக்கின்றன, திருமுறையில் பாடுறாங்க. அது ஏதோ யாழ்ப்பாண தொல்லையின் காரணமாக யாழ்ப்பாண தமிழர் எல்லா இடங்களும் பரவினார் மட்டுமல்ல, எத்தனையோ காரணங்களுக்காக தமிழர்கள் அங்கங்கே பரவியிருக்கிறார்கள். இன்றெல்லாம் அந்த திருமுறையை அந்த அங்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அது ஞானசம்பந்த பெருமான் அபுத்திபூர்வமாக சொன்னது தான், புத்திபூர்வமாக அப்படி சொல்லல். பொதுவாக பாடின பாட்டில் ஞானம் உலகமெல்லாம் உன்னுடைய புகழ் வர வேண்டும் அல்லவா என்று சொன்னது. அது இன்றைக்கு நிலைக்கிறது, நிறுத்திருக்குன்னு பார்க்கிறோம். இப்போ வெளிநாடுகள்லாம் நாம் போகிறோம்னு சொன்னால் சைவத்தை சொல்கிறது தானே போகிறோம். வெளிநாட்டுக்கு எத்தனையோ காரணங்களாக அன்றைக்கி போனாங்க. அன்றைக்கு வெளிநாடு என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. வியாபாரிகள் போவாங்க, அவங்க தான் வெளிநாட்டுக்கு போகிற வழக்கம் உண்டு. இப்போல்லாம் மெடிக்கலுக்காக போவாங்க, படிக்கிறதுக்காகவும் அதில் அங்கேயே தங்கிருக்கப்பாகும். இப்போ அப்படி இல்லை. சைவ சமயத்தை சார்ந்த பெரும்பான்மையான பேர் வெளிநாட்டுக்கு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற நாடு மட்டுமல்ல, எல்லா நாடுகளுக்கும் போய் சென்றிருக்கிறார்கள். இந்த ஞானமளந்த மேன்மை தெய்வத்தமிழ் என்று சொன்னது நான் லண்டனில் பேசவும் சொன்னது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சாமி தண்டமான தேசி இருக்கார் இல்லையா, இப்போது அறநருள் செய்கிறாரு, அவர் இப்போ அங்கே இருந்தார், இப்போ அங்கே தான் இருக்கிறார். நான் போயிருந்த போது அவர் சொன்னார், இங்கே தான் அவர் சென்னையில் வந்து என்னை வைத்து மாதந்தோறும் முற்றோதல் செய்து ஒரு பதிகம் முற்றோதல் செய்து விளக்கம் கொடுக்கணும்னு நான் போய் செய்தேன். கொஞ்ச நாள் செய்தோம். அப்புறம் அவர் அங்கே லண்டன் போயிட்டார். அப்புறம் நான் போக முடியல. அங்கே போனபோது சொன்னார், அங்கே தான் என்னால் செய்ய முடியல, நான் வந்துட்டேன், இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு நாள் பூரா நம்ம திருமுறை சொல்லலாம்னு சொல்லி நான் போனேன். அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் வீக்கெண்டுனாலே எல்லாம் போயிடுவாங்க. அதில் அவங்க ரொம்ப வீக்கி இல்லையா, அது எங்கடா கிடைக்கும் போதும் போவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை கனக துர்கா ஆலயம்னு அங்கே இருக்குது லண்டனில். அங்கே தான் நான் அவர் பாடினார், நான் விளக்கம் கொடுத்தேன். காலையில் தொடங்கி மாலை வரையில் இருந்ததுங்க. முடியல. அதை தான் சொன்னேன், இது லண்டன் மாதிரியே எனக்கு தெரியல, தமிழ்நாடு மாதிரி தெரியுது. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம திருமுறையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது ஞானசம்பந்த பெருமான் தெரிந்தோ தெரியாமலோ அன்றைக்கு முதலே சொன்னார் இல்லையா, ஞானம் நின் புகழே மிக வேண்டும் சொன்னார். அந்த புகழையெல்லாம் இந்த லண்டன் மாநகரில் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்றால், அதுபோல் அருளாளர்கள் ஏதோ எண்ணுவார்கள். அதனால்தான் வேந்தனும் ஓங்குக என்று சொல்கிற அங்கே தான் அந்த பாண்டியனுடைய கூன் நிமிர்ந்ததுன்னு சொல்கிறார் சேக்கிழார். திருவிளையாட புராணங்களில் மந்திரமாவது நீர் என்று திருநீர் பூசுகிற பொழுதே அவருக்கு அந்த வெப்பு நோயும் தீர்ந்தது, கூனும் தீர்ந்தது என்று திருவிளையாட புராணத்தில். சரி சரி இன்னைக்கு அதுக்கு தான் படையல்.
அதனால் இறைவன், அதாவது அருளாளர்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதாவது திருவிளையாட புராணத்தில் மந்திரமாவது நீர் என்று தீண்டி இடப்பெறுகிறான். பெருமானுடைய திருஞான சம்பந்த திருக்கையாலே அவர் விபூதி பூசுகிறார்னா உடம்பில் இருக்கிற எல்லா ஊனமும் போக வேண்டியது தானே என்று அந்த முறையில் பரஞ்சோதியாரெல்லாம் திருவிளையாட புராணத்தில் திருநீர் பூசியதாலே அவருக்கு கூர்மை இருந்தது என்று சொல்கிறாங்க. சேக்கிழார் அப்படி சொல்லலை, அங்கே சொல்லலை. மந்திரமாவது நீர் பாட்டு தெளிவாக இருக்குது இல்லையா? அவரே பாடுறார், மன்னனுக்கு வந்த வெப்பு நோயை தேற்றி தென்னனுடல் உற்ற தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள். அந்த நோக்கம்தான், அந்த நோக்கத்துக்கான வெப்பு நோயால் தீர்ந்ததுன்னு சேக்கிழார் சொன்னார். ஆனால் பின்னால் வேந்தனும் ஓங்குக என்று சொன்னதாலே அப்புக்கூ நிமிர்ந்தது. அது அபுத்திபூர்வமாக அந்த சொல் ஆற்றல். ஓங்குக என்று சொல்லியிருந்தனாலே நிமிரம்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? அதனால் அவனுக்கு கூ நிமிர்ந்தது என்று சொல்கிறார். சேக்கிழார் எவ்வளோ ஞானசம்பந்தர் மேலே திருமுறைகளை பற்றுடையவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தமிழ் காலையில் கூட சொன்னோம், யாப்பிலக்கணம் சொன்னோம். யாப்பில் ஒரு பாட்டு இப்போ பார்க்குறோம், நீங்கள் பார்க்குற உங்கள் பாட்டில் கூட பார்த்தா 4 சொல் இருக்கும். ஒரு அடிக்கு 4 சொல் இருக்கும். அது 4 சீர்னு சொல்லுவாங்க. உரைநடையில் இருந்தால் அதை சொல்லுன்னு சொல்லணும், செய்யுள்ளன்னா அது சீர் என்று சொல்லணும். அந்த சீர் மாச்சீர், விளைச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர்னு பல வகையாக இருக்கும். அதில் 4 சீராக இருக்குது இல்லையா? இந்த 4 சீர் இருக்கணும்னு சொன்னால் 5 சீராக சில இடத்துல வரலாம். அந்த 5வது சீர் முதல்லே வரும், இங்கே முன்னே வரும். அதான் அதுவே இல்லை அதனால் என்பது போல் ஒரு சொல் வரும். வந்ததுன்னு சொன்னால் அதை கூன்னு சொல்லுவாங்க. கூன் சீர்னா, அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் 4 சீருக்கு மேலே 5வது சீர் ஒன்று வந்தனால அதை கூன் என்று யாப்பிலக்கணத்தில் அதை கூன் என்று சொல்லுவாங்க. அது பாட்டில் வரலாம். 4000 பாட்டுக்கு மேலே சேக்கிழார் பாடுகிற பொழுது ஒரு கூன் வைத்து பாடலாம், 4 சீரில் ஒரு சீர் வைத்து பாடலாம். ஆனால் ஞானசம்பந்தருடைய திருமுறை கூன் நீக்கியதல்லவா? எனவே கூன் நீக்கியதாலே கூன் வைக்கக்கூடாது என்று கூனே சொல்லலையா? அந்த இலக்கணத்தை கூனே என்று இல்லாமல் சரியாகவே பாடியிருக்கிறார். எக்ஸ்ட்ரா சீர் எங்கேயும் பாடலாம், பாடுவதற்கு உரிமை இருக்கிறது. சங்ககால பாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூன் உள்ள சீர் நிறைய உண்டு, நம்ம பார்க்குறோம். நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறமுன்னு ஒரு புறநானூற்று பாட்டால் முதல்ல நீயேன்னு ஆரம்பிக்கும். அது நீயே என்பது கூன் சீர் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான் பாண்டியனுடைய கூனை தீர்த்ததாலே அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெரிய புராணத்திலேயோ மற்ற அடியாளர்கள் இருக்கின்ற புராணத்திலேயோ கூன் இருக்கக்கூடாது என்று கூன் என்று சொல்லவில்லைன்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லுவாங்க. அதுபோல் இன்னும் பலவற்றை அவர் சொல்கிறார். அது அமங்கலமாக அவர் சொல்வது கிடையாதுன்னு தான் நமக்கு தெரியும். எல்லாம் திருமுறை வழியிலே தான் அவர் சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். அதாவது சிவபெருமான் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, ஞானசம்பந்தர் பேசுகிறாருன்னா சமணர்களை அந்த தங்கியிருக்கிற மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க இல்லையா? தீ வைத்துட்டாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கிறார் ஞானசம்பந்தர். தொண்டர்கள் அவரை எழுப்பக்கூடாது, அவர் தூங்கட்டும்னு சொல்லி அவர்கள் அந்த தீயெல்லாம் அணைச்சிடுறாங்க. தீயெல்லாம் அணைத்த பின்னாலே அவருக்கு பயம் போகலை, இன்னும் ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான்றதுக்காக ஞானசம்பந்தத்தை தெரிவித்து விட வேண்டும் என்று தான் போய் தெரிவிக்கிறார். எல்லாம் தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த உடனே என்ன இப்படி நாம் தங்கியிருக்கிற இடத்துல இப்படி நெருப்பு வைத்திருக்கிறார்களா என்று சொல்லிட்டு கோபம் வருகிறதுன்றார். கோபத்தில் ஒரு வார்த்தை வரும் இல்லையா? வாங்க, அது என்ன சொல்கிறார்? பழுது அணைவதோ பாவிகாள் அப்படின்னு பாவிகான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். சேக்கிழார் சொல்கிறார். இப்போ ஞானசம்பந்தரை வாக்கில் பாவிகால்னு வருது இல்லையா? அது ஏன் அப்படி சொல்கிறார் சேக்கிழார்னா, சமணர்களை சொல்கிற பொழுது பாவிகால்னு பாடுறார், பாட்டில் பாவிகால்னு பாடுறார். எனவே சமணர்களை நோக்கி பாவிகால்னு அவர் சொன்னதால் அந்த பாவிகால் என்று சொல்லி நாம் சொல்லலாம் என்று தான் சமணரை நோக்கி சொல்லுகிறார். என்றால் ஞானசம்பந்தர் எப்படி பேசியிருப்பார், என்ன கோபம் வந்தால் கூட எந்த மாதிரி பேசியிருப்பார்லாம் எண்ணி பார்த்து திருமுறை சொல்லாக அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காப்பியம் நமக்கு கிடைத்தது. சேக்கிழாருடைய காப்பியம் நமக்கு கிடைத்தது பெரிய தவம். எப்படி திருமுறைகள் நமக்கு தவமாக கிடைத்ததோ அதுபோல் முக்கியமான அடியார்கள் அது மூவர் பெருமக்கள் அவருடைய வரலாறெல்லாம் திருமுறையோடு அவர் சொல்லியிருக்கிறார் என்பது எவ்வளோ நிறைய சொல்லலாம். அந்த பெரிய புராண சிறப்புகளை ஐயா இங்கே பெரிய புராணத்தை அமர்நாத் தான் இங்கே பேசுகிறார்னு பார்க்குறோம். அதுபோல் சிறந்த ஒரு நூல் அந்த நூல்ன்றதுக்காக சொல்கிறேன். அருளாளர்கள் வெகுண்டு கூறினாலும் அருளை கூறினாலும் பயந்தே விடும் மொழி என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மந்திரம், இதெல்லாம் மந்திரம் என்று சொன்னால் இந்த நூலுக்கே மந்திரம்னு பெயர் வச்சிட்டார். திருமுறைகளெல்லாம் மந்திரம் தான், ஆனால் திருமூலர் இதை மந்திரம்னே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம்.
திருமந்திரம் என்று நாம் சொன்னாலும் திருமூலர் இதற்கு வைத்த பெயர் திருமந்திர மாலை என்றுதான் பெயர். அது திருமந்திரம் இப்போ சுருக்கி நாம் சொல்கிறோம். திருமந்திர மாலை என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்தாதியாக இருந்திருக்கிறது. 3000 பாட்டையும் அந்தாதியாக பாடியிருக்கிறார். ஏனென்றால் ஆகமசாரமாக வந்ததில் இடைச்செருகெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த நூல் காணாமல் போகக்கூடாது என்றெல்லாம் அவர் தொகுத்து வைக்கிறது. நம்ம பக்கம் போடுறோம் இல்லையா, 1-2 பக்கம் போடுற மாதிரி அவர் அந்தாதியாக தொகுத்தால் அந்த பாடலெல்லாம் மறைந்து போகாது என்று தான் பாடியிருக்கிறார். ஆனால் அதுக்கு மீறி அது மறைந்து போயிருக்கிறது. அந்த மாதிரி அந்தாதியாக இப்போ நமக்கு இல்லை, கிடைக்கல. மாறாக உபதேசம் 30 உபதேசம் நமக்கு அந்தாதியாக கிடைக்கிறது. அந்தாதியாக இருந்திருக்கிற இந்த நூல் என்பதற்கு திருமந்திர மாலை என்று தான் இதற்கு பெயர்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மந்திர நூலை நாம் சிந்திக்கின்றோம். அதற்கு நம்முடைய அருள்ஞான அறக்கட்டளை நமக்கு துணையாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதில் 66வது பாடல் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சும்மா அதை ஒரு முறை படிச்சுடுறேன். மருவும் சிவாய், அதனை மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும். தெருள் வந்த சீமனார் சென்று இவற்றாலே அருள் தங்கி அச்சிவமாவது வீடே என்று சிவாய நம என்று சொல்கிறோம், சிவாய என்றும் சொல்கிறோம். அந்த சிவாய என்பதை சிவாயம் என்று சொல்லலாம். நமச்சிவாயம் சொல்ல வல்லேன் என்று அப்பர் பெருமானே பாடுறார். எனவே சிவாய என்பது மந்திரமாக இருந்தாலும் மந்திரங்களுக்கெல்லாம் மகரத்திலே முடியும் என்ற ஒரு கொள்கை இருப்பதாலே ஓ என்பதுதான் சொல், அங்கே ஓ தான் எழுத்து அல்லது சொல். ஆனால் ஓம் என்று தான் நம்ம சொல்கிறோம். அந்த மகரம் அங்கே சேர்க்கணும். அந்த மகரத்தோடு சேர்த்து தான் சொல்ல வேண்டும் மந்திர முறை. அது மந்திர நூல் விதி. அதுபோல் சிவாய என்பதை சிவாயம் என்று சொல்லலாம், நமச்சிவாயம் என்று சொல்லலாம் என்று தான் அங்கே மருவும் சிவாயமே என்ற சிவாயம் என்று சொல்லலாம். அப்பாவுடைய குறிப்பில் அவங்க கொடுத்த நோட்ஸ் தான் இருக்கும். கடைசியில் எழுதியிருப்போம், சிவாயவே என பாடம் ஓதினாலும் சரின்றாங்க. சிவாயவேன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. சிவாயவே என்று சிவாயம்னு இருக்கு பாட்டில். பாட வேறுபாடாக சிவாயவே என்று பாட வேண்டாலும் பெரிய தவறு கிடையாது, சிவாயவேன்னு சொல்லலாம். ஏகாரத்தை சேர்த்து தான் நமக்கு 5 எழுத்துலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. நற்றுணையாவது நமச்சிவாயவே, நந்திநாமம் நமச்சிவாயவே என்று தானே பாடுறாங்க. அந்த ஏகாரம் என்பது பிரிநிலை ஏகாரம் இன்றைக்கி சொன்னோம். அதாவது எல்லா மந்திரங்களை காட்டிலும் உயர்ந்த மந்திரமாக இருப்பது இந்த மூலமந்திரம். மூலமந்திரத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுது நாம் கண்ட இடத்துல சொல்லக்கூடாது என்றெல்லாம் அதுக்கு விதி இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி விளக்கிற பொழுது நம்ம சொல்ல தான் வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு ஒரு குறிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். பரிபாடலில் திருமாலை பற்றி வருகின்ற மந்திரம் 6 எழுத்து மந்திரம் என்று அவங்க சொல்லுவாங்க. அதை அந்த 6 எழுத்து மந்திரம் நமோ நாராயணாய என்று தான் அவருடைய மந்திரம். எப்படி நாம் சிவாயன்னு சொல்கிறோமோ அதுபோல் நாராயணாய என்று தான் வரும். ஓம் நமோ நாராயணாய என்று வரும். அந்த யா இருக்கு இல்லையா, யா வடமொழியில் யா என்பதற்கு நாராயணனுக்கு என்று அர்த்தம். சிவாய என்றால் சிவனுக்கு என்று அர்த்தம். அது வடமொழியில் அப்படி இருக்கிறது. அதனால் அவர் என்ன செய்கிறார், பரிவேலழகர் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது அவருக்கு. திருமாலை பற்றி வருகின்ற அந்த பாடலில் அந்த மூலமந்திரத்தை சொல்லணும். மூலமந்திரத்தை சொல்லலாம், நாராயணாய என்று சொல்லலாம். ஏன்னா நச்சினார்க்கினியர் திருமுருகாற்றுப்படையில் நமக்குமாராய என்று அந்த மந்திரத்தை சொல்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்குமாராயன்னு சொல்கிறார். ஆனால் பரிமேலழகர் ரொம்ப தீவிரமான வைஷ்ணவர் அல்லவா, வைஷ்ணவத்தில் ரொம்ப பற்றுடையவர். அதனால் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு குறிப்பு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார், 4ஆம் வேற்றுமை உருபு ஈற்றிலே வருகின்ற மந்திர சொல் என்று எழுதுகிறார். அதை நான் எனக்கு புரிஞ்சுக்கின்றார். 4ஆம் வேற்றுமை ஈற்றிலே வருகின்ற மந்திர சொல் என்றால் யா என்று முடியும். அது நாராயணனுக்கு நாராயணாய தானே. எனவே நாராயணாய என்பதுதான் மந்திரம் என்று அப்படி மறைத்து சொல்லுகிறார். மறைத்து சொல்ல வேண்டும் மந்திரத்தை என்று அந்த மரபை பின்பற்றுகிறார் பரிமேலழகர்னு பார்க்கிறோம். அதுபோல் இங்கே நம்முடைய 5 எழுத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுகிற பொழுது எழுத்தெழுத்தாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அதனுடைய பெருமையை சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். இந்த இடம் மட்டுமல்ல, இங்கே திரு அம்பல சக்கரத்தில் 5 எழுத்து சிறப்பாக இருப்பதாலே 5 எழுத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் பின்னாலே திரு 5 எழுத்தை பற்றி விரிவாக சொல்லப் போகிறார். 5 எழுத்து நம்ம அங்கே படிக்க போகிறோம். இவர் தான் சொல்லுகிறார். ஏன்னா அது முதல்ல ஆகமம் தான் நமக்கு வந்தது. அதுக்கு முன்னால் தோத்திரமாக பாடுகிறார் மாணிக்க வாசகர்.
மாணிக்கவாசகர் காலத்தால் முந்தியவர், அவருக்கு பின்னால் ஒரு நூற்றாண்டு பின்னால் வாழ்ந்தவர் திருமந்திரம், 5ஆம் நூற்றாண்டு. அந்த 2 பேரும் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிற பொழுது எல்லா வடிவங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். திருவாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வடிவமும் இருக்கிறது. அதே மாதிரி திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா தூல பஞ்சாட்சரம், சூக்கு பஞ்சாட்சரம், அதிசூக்குமம், காரணம், மகா காரணம் என்று அந்த மந்திரங்களை சொல்லி எப்போவெல்லாம் அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய விதி வகுக்கிறார். அந்த விதிப்படி தான் மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு திருமந்திரத்தில் இந்த ஆகம விதிகளை சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துலையும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஐந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பதனாலே திரு அம்பலச்சக்கரத்தில் இருக்கிற ஐந்தெழுத்தினுடைய பெருமை என்ன என்று தான் நாம் பார்த்து வரோம். அந்த 66வது நம்ம சொல்கிற பொழுது உயிர்கள் சிவனை அடைவதற்கு வாயிலாக உள்ளது அந்த சிவாய என்பது. பெருமானை அடைவதற்கு வாயிலாக இருப்பது சிவாய என்ற அரிசூக்கும பஞ்சாட்சரம். தூல பஞ்சாட்சரமும் சூக்கு பஞ்சாட்சரம் ஏன் என்று சொன்னால் உலகியல் பலனை பெறுவதற்காக தூல பஞ்சாட்சரம். நீங்கள் மந்திரம் என்று சொன்னவுடனே நேரடியாக பெருமான் திருவடிக்கு போயிடலாம்னு நினைக்கக்கூடாது. மந்திரங்களினாலே உலகப் பயனை அடையலாம்னு சொல்லியிருக்கிறாங்க என்றால் திருமுறைகள் அவங்க பாடுற பொழுது இம்மையே தரும் சோறும் கூரையும் என்று பாடுறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பாடுறார். அப்புறம் இடரினும் தளரினும் என்று பாட்டு பொண்ணுக்காக பாடுறார். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானின்னு பாடுறாங்க. அதனால் திருமுறைகளை பாடி உலகியலை பெறலாம். ஏன்னா அவர்கிட்ட கேட்கலாம், அவர் பெரிய தப்பு கிடையாது. அது ஆரம்ப நிலை. உலகிலேயே கேட்டுட்டு இருக்கக்கூடாது, போக போக பின்னாலே அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று தான் அது வழி சொல்கிறார். எனக்கு கூட சொன்ன இல்லையா, இன்புற்றார் இருநிலத்தார் இன்புற்று ஏத்துமடி, இன்புற்றார் இட்ட பூ ஏறுமடின்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி நான் முதல்ல காமிய பக்தி செய்து பின்னால் நிஷ்காமியத்திற்கு போகலாம் என்று தான் அந்த மந்திரங்களை சொல்லுகிறார். ஆனால் உலகியல்ல கடந்து நாம் பெருமான் திருவடை அடைவதற்கு அந்த சிவாய என்ற 3 எழுத்து மந்திரம் நமக்கு முக்கியம் என்று அதை விளக்கியிருக்கிறார். அதுதான் நம்ம இன்றைக்கு நாம் பார்த்தோம். இது இங்கே சிவாயமே என போதியதனாலும் 5 எழுத்து இறுதியில் மகாரத்தோடு நிற்றலும் உண்டு என்பது அறியப்படும். சிவாயமே என்று சொன்னதனால அந்த மகரம் 5 எழுத்துல இம் என்று வரலாம். அது ஓங்காரம், ஓங்காரத்தில் மகரம் வருவது போல இங்கே மகரம் வரலாம் என்று ஒரு விதி சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அதுவரையில் நமக்கு அந்த 66 போகிற வகுப்பு முடிஞ்சது. இனி 67வது மந்திரம். அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்தபின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம், வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவில்லை, தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேனே. தஞ்சம் என்றால் அடைக்கலம் அர்த்தம். நமக்கு வேறு சொற்கள் அடைக்கலம் அல்ல. நமக்கு அடைக்கலமாக இருப்பது எது என்று சொன்னால் பெருமானுடைய திருவடிதான். அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை அம்பலத்து அரணேன்னு பாடுறார் இல்லையா. ஆன்மாக்கள் எல்லாம் அடைக்கலமாக அடைவது அங்கேன்னு சொல்லிட்டு இடைக்கலம் அல்லேன்னு அதையும் சொல்கிறார். நான் இடைக்கலம் அல்லேன், ஏதோ அடகு வைத்து விட்டு மீட்கின்ற பொருள் போல அல்ல. நான் உனக்கு நான் சரண் என்று சொன்னால், சரணாகதி என்றால் உன்னை விட்டு நான் நீங்குவது கிடையாது என்றுதான் அடைக்கலம் என்ற சொல்லுக்கு அர்த்தம்னு பார்க்கிறோம். அதுக்கு படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சி என் நாவில் கொண்டேன் என்று பாடுறார். போகிற வகுப்பு சொன்னது தான் அது. படைக்கலம் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார் 5 எழுத்தை. அத்திரம் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர் 5 எழுத்தை. அத்திரம் சஸ்திரம் என்று 2ஆக சொல்லுவாங்க. அத்திரம் என்று சொன்னால் கையை விட்டு போவது, அதெல்லாம் அஸ்திரம்னு சொல்லுவாங்க. வில்லிலிருந்து அம்பு எய்கிறோம் என்றால் அது அஸ்திரம். ஒரு வேல், கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் என்று கைவேல், அந்த கையில் வேலை எறியலாம், வேல் எறியலாம் என்றால் அது அஸ்திரம். விட்டு கை விட்டு போனால் அது அஸ்திரம். கையை விடாமலே வாழ் போன்றவைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சஸ்திரம். குத்துவாள் இதெல்லாம் சஸ்திரம் என்று சொல்லுவாங்க. அதுபோல் 5 எழுத்து இருக்கு இல்லையா, அத்திரமாகவும் போகும். அடுத்து பகையை வெல்வதற்கு இங்கிருந்தும் போகும். அத்திரமாவன 5 எழுத்துமே என்றார் ஞானசம்பந்தர். படைக்கலம், எனக்கு படைக்கலமாக 5 எழுத்து நாவிலே கொண்டேன் என்று நாவிலே கொண்டதாலே சஸ்திரம் என்றும் அவர் சொல்லுகிறார். அப்போ அப்பர் பெருமான் சஸ்திரம் 5 எழுத்துன்றார், ஞானசம்பந்த பெருமான் அஸ்திரம் 5 எழுத்து என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் 5 எழுத்து உண்மை அறிந்தபின் என்றார். நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம், அந்த குறிப்பை பாருங்கள். அஞ்சுக என்று இருக்குது பாட்டில், நயமாக சொல்கிறாங்க. பொதுவாக அஞ்ச வேண்டும் அல்லவா, 5 எழுத்துக்கு நாம் அஞ்ச வேண்டும்னா 5 எழுத்தை நாம் ஓதுகிறோம் என்று சொன்னால் அதன்படி நிற்க வேண்டும் அல்லவா. எனவே அஞ்ச வேண்டும், அந்த மந்திரத்தை சொல்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். இதுக்கு நமக்கெல்லாம் தகுதி இருக்கிறதா
என்று அஞ்ச வேண்டும்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதில். ஆனால் அதை பிரித்து தான் இங்கே சொல்லணும் என்று அஞ்சு உக. உக என்றால் நீங்கும்படியாக அர்த்தம். அஞ்சு என்றால் 5 மலங்கள், நமக்கு இருக்கிற பஞ்ச மலங்கள். திருவாசகத்தில் தான் முதல் முறையாக பஞ்சமலம் என்று வரும். 3 மலம் தான் நாம் சொல்கிறோம். ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்கிறோம். மாயேயம் திரோதாயம் என்ற அந்த இரண்டையும் சேர்த்து 5 மலங்கள் என்று பஞ்சமலத்தால் நான் சுழல்வேன் என்று சொல்கிறார் திருவாசகத்தில். அந்த பஞ்சமலத்தை இவரும் சொல்கிறார், திருமூலரும் சொல்கிறார். அஞ்சுன்னார் அங்கே எழுதி. 5 மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி என்று 5ஆக நாம் சொல்லலாம்ன்றார். மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் என்று 3 மலங்கள் என கூறி மலங்கள் 5ஆல் சுழல்வன் தயிரில் பொறு மத்தனவே திருவாசகத்தில் வர்றது. மலங்கள் 5ஆல் சுழல்வன் தயிரில் பொறு மத்தனவே. தயிற்றை கடைகின்ற பொழுது மத்த போட்டு கடையிறோம் இல்லையா, அந்த மாதிரி துன்பங்கள் என்னை வாட்டுகின்றன 5 மலங்களாலே என்று மாணிவாசகர் சொல்வதாலே மலங்கள் 3ஆகவும் சொல்லலாம் 5ஆகவும் சொல்லலாம் என்று திருவாசகமும் சான்று திருமந்திரமும் சான்று. மலங்கள் 5ஆகவும் உண்டு என்று அருளி செய்தார். 5 மலங்களும் நீங்கி போகும்படி 5 உக. அங்கே 5 உக 5 எழுத்து உண்மை அறிய வேண்டும்னார். 5 மலங்கள் நீங்கும்படியாக 5 எழுத்துடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 5 எழுத்தின் பொருளை எவரேனும் அறிந்தால் இறைவன் அவளது நெஞ்சத்தில் நிரம்பி விளங்குவான். அதாவது சுற்றி வந்து மொணமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடான்னு சித்தர் பாடுறார். மந்திரத்தை சும்மா சுற்றி வந்து மொணமனு சொன்ன அர்த்தம் தெரியாமல் சொன்னால் அவனுக்கு அருள் கிடைக்காது. அதை நெஞ்சத்திலே ஏற்ற வேண்டும் அல்லவா. நெஞ்சத்திலே ஏற்றி அதனுடைய பொருள் என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த பொருள்படி நம்ம நடக்கணும். அப்பொழுதுதான் பெருமான் அந்த மந்திரத்துக்கு செவிசாய்ப்பான் என்று பார்க்கிறோம். அதுதான் 5 எழுத்துடைய உண்மை அறிந்தவின் பாட்டில் அவர் தான் திருமூலர் 5 உக என்றால் பஞ்ச மலங்கள் நீங்கும்படியாக 5 எழுத்துடைய உண்மை அறிந்தால் அந்த 5 எழுத்து எதை சொல்லுகிறது? மா என்பது நீங்க வேண்டும். அப்புறம் யா என்பது வாவோடு சேர வேண்டும். வா என்பது யாவை சிவனுக்கு சேர்க்கும் என்றெல்லாம் பொருள் சொல்கிறோம் இல்லையா. அந்த பொருளை பற்றி சாத்திரங்களையும் சொல்லுகிறார்கள். திருவாசகத்தில் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுடைய சிவனேன்னு பாடுற பொழுது சென்று சென்று அணுவாய் தேய்வது என்று என்று சொல்கிறோம். ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் நீங்கிவிட்டு அருளிலே தோய்ந்து பின்னாலே ஆனந்தத்திலே போகிறது என்று சொல்கிற பாட்டு நமக்கு தோத்திரத்தில் இருக்குது அல்லவா. அதே தான் நம்முடைய சங்கற்பர் நிராகரணத்தில் கடைசி சைவவாரம் பேசும்பொழுது உமாவரி சிவம் இந்த பாட்டை எடுத்து சொல்கிறார். அதாவது சென்று சென்று அணுவாய் தேய்ந்திதேன் ஒன்றாம் என்று இறை இயற்கை இயம்புதல் தகுமே. இறை இயற்கை என்றார். இறைவனோடு சேர்வது தான் இயற்கை. இறைவனை விட்டு வருவது இருக்கலையே, பிறப்பிலே வருவது செயற்கை. பிறப்பு நீங்கி இருப்பது தான் இயற்கை என்று சொல்லுதல்லவா திருவாசகம் என்று அவர் மேற்கோள் காட்டுகிறார் உமாவரி சிவம் சங்கற்பர் நிராகரணத்தில். அதை சொல்கிறார். 5 எழுத்தின் பொருளை எவரேனும் அறிந்தால் இறைவன் அவளது நெஞ்சத்திலே நிரம்பி விளங்குவான். அவர்கள் உறைவிடத்திற்கும் அழிவு என்பது உண்டாகாது. இருக்கிற இடம் உறைவிடம் என்று சொன்னால் பெரும்பாலும் நம்முடைய உடம்புன்னு வைத்துக்கணும். முதல்ல உயிருக்கு இருக்கின்ற முதல் உறைவிடம் உடம்பு தான். அப்புறம் உடம்பு இன்னொரு இடத்துல இருக்கிறது. ஆகையால் இந்த மந்திரமே யாவர்க்கும் புகலிடமாகும். நான் உண்மையாகவே சொல்லுகின்றேன், இதில் சிறிதும் பொய்யில்லை என்று இது என்று சாற்றுகின்றேன் வருது இல்லையா. சாற்றுகின்றேன் என்று சொல்வது சத்தியம் செய்கிறேன் என்று அர்த்தம். அது நான் சொல்கிறேன் டேக் இட் ஃப்ரம் மீன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அதுபோல் இது பெட்டுடா நான் பெட்டு கட்டுறேன்னு சொல்கிறாங்களே. இப்போ அந்த மாதிரி சாற்றுகின்றேன் என்று சொன்னால் இதை உண்மை என்று சத்தியம் என்று நான் சாற்றுகின்றேன், இதில் பொய் கிடையாது என்று. பாரதியார் கூட உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்கிறார் இல்லையா. நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன்றார் இல்லையா. அதுபோல் பல இடங்களில் சத்தியம் என்று இங்கே மட்டும் இல்லை, உபநிடதங்களிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சத்தியம் சத்தியம் என்று வரும். அதாவது சிவனை தவிர வேறு தெய்வங்கள் வீடு பேறு தராது, இது சத்தியம் முக்காலும் சத்தியம் என்று மாபாடியத்தில் எழுதுகிறார். உபநிடத வாக்கியத்தை அப்படியே எழுதுகிறார். அதே தான் காஞ்சி புராணத்தை அப்படி சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். எனவே அந்த வார்த்தை உண்மையானது என்று சொல்வதற்காக அப்படி சத்தியம்னு சொல்கிறார், நிலையானதுன்னு சொல்கிறார். தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேன். இந்த மந்திரம்தான் புகலிடம். தஞ்சம்னா புகலிடம். அடைக்கலமாக அடைவதற்கு இந்த 5 எழுத்து தான் கடைசியாக. எத்தனையோ எழுத்துக்களை படிக்கிறோம், அத்தனை எழுத்துக்களும் நமக்கு உலகத்தை பெருமானை காட்டவில்லை, உலகத்தை தான் காட்டுது. உலகத்தையெல்லாம் கடந்து பெருமானை காட்டுகின்ற எழுத்துனா இது ஒன்று தானே, நம்ம வேற ஒன்றும் கிடையாது. அந்த எழுத்து பெருமானை காட்டிய பின்னால் நமக்கு வேறு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. புகலிடமாக அந்த 5 எழுத்தை நாம் கொள்ள வேண்டும்ன்றார். உகுதல் சிந்திப்போதல் உண்மை என்றது பொருள் என்னார். அந்த 5 எழுத்து உண்மை அறிந்தபின் இருக்கு இல்லையா. 5 எழுத்து முதல் வரியில் அஞ்சுக
அஞ்சு உபுக அஞ்செழுத்து உண்மை அறிந்தபின், அந்த உண்மை என்பது பொருள். அஞ்செழுத்துக்கு என்ன பொருள், ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அஞ்செழுத்தின் பொருள்கள் மேலே பல இடத்தும் கூறப்பட்டன. உண்மை விளக்கம் திருவருட்பயனின் நூல்களில் தெளிய காணலாம். இந்த அஞ்செழுத்து என்னெல்லாம் சொல்லப்படுகிறது என்று உண்மை விளக்கத்திலும் சொல்லுகிறார், திருவருட்பயனில் நமக்கு சொல்லுகிறார். புதுசாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொருளை அறிதல் என்றால் என்ன என்றால், மேற்கூறிய 3 எழுத்துக்களின் சிறப்பு உணர்தலை பயக்குமாதலால் அறிந்தபின் நெஞ்சகத்து உள்ளே நிறையும் பராவரம். அஞ்செழுத்துடைய உண்மையை நீ அனுபவபூர்வமாக அறிய வேண்டும். அனுபவபூர்வமாக அந்த அஞ்செழுத்து நீ உணர்ந்தால் உனக்கு பெருமான் நெஞ்சத்திலே வருகிறான் என்று. எழுத்துக்கு சொல்லுக்கு பொருள் என்று பார்க்கிறது இருக்குல்ல, அதோடு நிற்கக்கூடாது. பெரும்பாலும் நம்ம அப்படி நின்றுன்றோம். எழுத்து என்ன, சொல் என்ன, சொல்லுக்கு பொருள் என்னன்றோம். பொருளுக்கு என்ன அனுபவம் நாங்கள் போகிறது கிடையாது. நாம் பொருளுக்கு என்ன அனுபவம் என்றால் அதுதான் ஞானகுருவாக வந்து செய்கிறார். மற்ற வித்யாகுருலாம் உங்களுக்கு சொல்லை சொல்லுவாங்க, எழுத்த சொல்லுவாங்க, பொருளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொருளுக்கு என்ன அனுபவம் என்றால் சிவாய என்று வந்தால் நம்ம ஔவையார், நான் அடிக்கடி காலையில் கூட சொன்னேன், அவரை தான் ரொம்ப நான் வியக்குவேன். ஏன்னா பாரதியார் இடத்துல சொல்கிறார். அவர் அந்த பாரதியார் கவிதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாமறிந்த புலவர்களே வள்ளுவரை போல் கம்பனை போல்லாம் அப்படி அவங்கள சொல்கிறார். ஔவையாரை சொல்லலை அவர். நான் கூட பார்த்தேன், ஔவையார் சிறந்த புலவர்களோ, அது ஒரு பெண்மையை பாராட்டுறவர். ஆத்திசூடி வேறு எழுதியிருக்கிறார் இல்லையா, புதிய ஆத்திசூடி என்று ஔவையாரை பின்பற்றி எழுதியிருக்கிறாரு. இவர் ஏன் ஔவையாரை சொல்லவில்லைன்னு நான் நினைப்பது உண்டு. உரைநடையை படிக்கிற போது தான் அது புரிஞ்சுது. உரைநடையில் ஔவையாரை அவ்வளோ தூக்கி வைக்கி பேசுகிறார். உரைநடையில் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய வசன உரைநடை தான், வசன கவிதை இல்லை, உரைநடை எழுதியிருக்கார் நிறைய. ஆனால் ஔவையார் என்ன சொல்கிறார், தம்பி, ஒரு தராசு தட்டில் ஒரு பக்கத்தில் ஔவையார் நூல்களையும் இன்னொரு தட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா நிதிக்குவையும், எவ்வளோ நிதி இருக்கிறதோ சங்கநிதி பதுமநிதி அதுபோல் நிதிக்குவையும் வைத்து இரண்டிலே எது வேண்டும் என்று என்னை கேட்டால் நான் ஔவையாருடைய தமிழ் பாடலை தான் எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் இந்த நிதியெல்லாம் கரைந்து போகலாம், மீண்டும் கூட சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் இதை சம்பாதிக்க முடியாது என்று ஔவையாருக்கு அவ்வளோ சிறப்பு வைத்து சொல்கிறார் என்று பார்க்கணும். பெண்பார் புலவராக விளங்கிய ஔவையார் மேலே யார் பெண்மையெல்லாம் விரும்புகின்றவர் பாரதியார் அப்படி சொல்லுகிறார்னு பார்க்கணும். அப்படி சிறப்பாக அவர் சொல்கிற பொழுது, நல்வழியில் சொல்கிற பொழுது, நல்வழின்னாவே ஞான மார்க்கம்னு அர்த்தம். நல்வழி என்பது குழந்தைகளுக்கு சொல்வது போல் நமக்கு தான் சொல்கிறார். அதில் தான் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவர் தான் பாடுறார். அது அனுபவம். நீங்கள் சிவாய என்று சிந்திக்கணுன்றார். சிவாய நம என்று சிந்தித்தால் அபாயம்னா அங்கே எது அபாயம் என்றால் பிறவிதான். பிறவி உங்களுக்கு இல்லை என்று தான் அனுபவமாக சொல்லுகிறார். உபாயம் அதுவே மதியாகும் என்றெல்லாம் நம்ம சொல்கிறார். அது அப்படி அந்த அஞ்செழுத்து அவர் சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். அதனால் அனுபவம் என்றார். எழுத்து சொல் பொருள் எல்லாவற்றுக்கு மேலாக அனுபவம். அதைத்தான் அனுபவம் உடைய தேசிகர்ன்றாங்க. தேசிகர் என்று சொன்னால் மெய்யறிவு உணர்ந்தவர்கள், மெய்யை உணர்ந்தவர்கள் தான் தேசிகர். ஆனால் அது ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பரிமேலழகர். அனுபவம் உடைய தேசிகர் என்றால் கடவுளை பற்றி அனுபவம் இருந்தால்தான் சொல்ல முடியும். நான் அனுபவித்திருக்கேன்னு பல இடங்கள் சொல்கிறாங்க இல்லையா. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தாயுமானவர் பாடுறார், திருமலர் பாடுறார். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே என்று தாயுமானவர் பாடுறார். என்றால் அந்த அனுபவத்தை, நாம் பெற்ற இன்ப அனுபவத்தை எல்லா ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று தானே சொல்லுகிறார்கள். அதுதான் அன்னைக்கு கூட சொன்னோம் உண்மை விளக்கத்தில். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய் காட்டும் மெய்கண்டா என்று வருது இல்லையா. அந்த மெய்கண்டா என்பதற்கு சித்தாந்த ஞானவான் எழுதுகிறார், மெய்யை அனுபவத்திலே கண்டவர்னு எழுதுகிறார். கண்டதுன்னா அனுபவத்திலே கண்டவர் அல்லவா. எனவே எங்களுக்கெல்லாம் நீ பொய்யை நீக்கலாம், மெய்யை காட்டலாம். தான் மெய்யை கண்டால்தான் அடுத்தவர்களுக்கு மெய்யை காட்ட முடியும் அல்லவா. அதை நம்முடைய மெய்கண்டார் அனுபவத்திலே கண்டிருக்கிறார். எனவே அவர் அனுபவமுடைய தேசிகர் என்று நாம் அந்த உரையில் பார்க்கிறோம். அதுபோல் இங்கே பொருளை அறிவது என்றால் அனுபவத்தை அறிந்து, எழுத்து சொல் பொருளோடு அனுபவத்தை அறிந்தால்தான் பெருமான் நெஞ்சகத்திலே வருகிறான், நிறையும் பராபரம் என்று அந்த விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கு மேல் ஒரு விளக்கம் பாட்டில் மனைக்கு அழிவில்லைன்னு வருது. மனை என்றால் இப்போ சொன்னதுதான், பெத்தத்தில் உடம்பு முத்தியில் திருவருள் என்று எழுதுகிறாங்க. நமக்கு எது மனை, எது தங்குகின்ற இடம் என்றால் இந்த மாதிரி உலகத்துக்கு வருகின்ற பொழுது உடம்பிலே அந்த உயிர் தங்குகிறது. அது பெத்தம். பெத்தம் என்றால் பந்தம், கட்டு. கட்டு நிலையிலே உயிருக்கு மனை எது என்றால் உடம்பு தான். உடம்பெனும் மனையகத்தே என்றார். அப்பர் பெருமான் அதை பாடுறார்.
உடம்பென்னும் மனைக்குள்ளேன்னு ஒரு பாடுறார். ஆனால் உடம்பை விட்டு உயிர் சென்றால் திருவருள் தான் அங்கே போய் தங்குகிறது. எனவே முத்தி நிலையிலே திருவருள் தான் தங்குகின்ற இடம் மனை என்றார். எனவே மனைக்கு அழிவில்லை. எனவே அருளே நிலைக்களமாகிவிடும். அருள் நிலையாக இருப்பதுக்கு அருள் தான் நமக்கு, மற்றெல்லாம் நிலைக்காது. பொருளெல்லாம் நிலைக்காது, அருள் தான் நிலைக்கும் என்று நெஞ்ச அஞ்செழுத்து உண்மை அறிந்தால் வஞ்சகமில்லை, மனைக்கும் அழிவில்லை என்றால் எந்த விதமான குற்றமும் உங்களுக்கு ஏற்படாது என்றார். ஆகவே மேற்கூறிய மூன்றெழுத்தின் பெருமை இதனால் வலியுறுத்தப்பட்டது. சிவாய என்ற அந்த மூன்று எழுத்துக்கு என்ன பெருமை என்றால் அது முத்தி தரும். நெஞ்சத்திலே பெருமான் நிறைவான், பராபரத்தை நாம் உணரலாம். உடம்புக்கு அழிவு வரும், ஆனால் உயிர் செல்லுகின்ற திருவடி திருவருள் அதற்கு அழிவு இல்லை என்று எப்பொழுதுமே சேருகின்ற இடம் என்று பார்க்கிறோம். அதை ரொம்ப அழகாக வள்ளுவர் சாதாரணமாக சொல்லுவதில் சொல்லிக்கொண்டே போகிறார். வீடு வேற்றை பற்றி சொல்கிற பொழுது இங்கேயே சொல்கிறார், இறைவனடி சேர்தல்னு கடவுள் வாழ்க்கையில் இறைவனடி சேரார் சேர்தல்லாம் வருது. சேராதார் சேர்தல் என்று சொல்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்துவார்கள். இறைவனடி சேராதார் தான் நீந்த மாட்டாங்க, நீந்துவர் யாருன்னால் சேருபவர்கள் நீந்துவார்னு அந்த அர்த்தத்தை சொல்கிறார். அது சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறார், மெய்யுணர்தல்ல மற்ற ஈண்டு வாரா நெறின்றார். மற்ற ஈண்டு வாரா நெறினால் இங்கே வராத நெறியை, அங்கே போனால் திரும்பி வரக்கூடாது, அதுதான் அப்படிப்பட்ட வீட்டு நெறி என்று. மீண்டும் வராத ஒரு வழி, எந்த வழிக்கு போனாலும் மீண்டும் திரும்பி வரணும், ஆனால் முத்திநிலைக்கு சென்றால் மீண்டும் வரக்கூடாது என்று மற்ற ஈண்டு வாரா நெறி, இங்கே வராத ஒரு நெறியை பெருமான் அருள்கிறான் என்று பார்க்கிறோம். கடவுள் வாழ்த்தில் கூட நீடு வாழ்வார் என்று ஒரு வார்த்தை வருது இல்லையா, நிலைமிசை நீடு வாழ்வார் என்று வருது. அப்போ இங்கெல்லாம் இதெல்லாம் கூடு வாழ்வார்லாம், கூடு இந்த உடம்பு கூடு, எனவே கூட்டிலே வாழ்றதுனால எல்லாம் போயிடும், இந்த கூட்டு போயிடும். ஆனால் நீடு வாழ்தல்ன்றது அங்கே பெருமானிடத்தில் ஏறுவதால் நீடு வாழ்வார் என்று வருது. பரிவேட நுட்பத்திற்காக சொல்கிறேன், அந்த குரல் நமக்கு தெரியும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார்னு இருக்குது. மணக்குடவர் அவர் தான் முதல்ல உரை எழுதினார், அப்புறம் தான் பரிமேடு உரை எழுதுகிறார். மணக்குடவர் முதல்ல உரை எழுதுவது என்னவென்றார், நிலமிசை என்பதை மாற்றிக்கிறார், மிசை நிலம்னு மாற்றிக்கிறார். மிசை என்றால் மேல்னு அர்த்தம், நிலம் என்றால் இந்த நிலம் நினைக்காதீங்க, நீடு வாழ்தல் எங்கே என்றால் மேலே தான். எனவே மிசை நிலம் அங்கே நீடு வாழ்வார் என்று அவர் அந்த மணக்குடவர் நிலமிசை என்பதை மிசை நிலம் மாற்றுறார். ஆனால் பரிமேலழகர் அப்படி சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, நீடு வாழ்தல் சொன்னாலே அது மிசை நிலம் தான் சொல்ல வேண்டும், மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே நிலம் என்று சொன்னால் நீடு வாழ்கின்ற நிலம் எது, அங்கே தான். எனவே இந்த நிலம் சொல்ல முடியாது, இந்த நிலத்தை யார் நீடு வாழ்வது கிடையாது. எனவே நீடு வாழ்வார் என்று சொன்னால் நிலம் என்று சொன்னால் அது மேல் உலகம்தான், வீட்டுலகம்தான், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சொல்லை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்று நிலத்தின் மேல் என்றால் வீட்டு உலகத்தின் கண் அப்படிதான் எழுதுறாரு தவிர மிசை நிலம் என்று மாறுக என்று மணக்குடவர் சொல்லலை. பெரியவங்க தான், ரெண்டு பேரும் பெரிய ஆளுக்கு தான். அதில் ஒரு நுட்பத்தை பரிமேடகர் சொல்கிறார், நீடு வாழ்வார் என்ற சொல்லினாலேயே அது மிசை நிலம் என்றால் வீட்டுலகம் என்று தெரிந்து கொள்ளலாம்ன்றார். அதனால் மீண்டு வராத ஒரு நெறி என்று அதை பார்க்கிறோம். அஞ்சுக, ஆனால் தஞ்சம் சார், தஞ்சம் என்றால் அடைக்கலம், மீண்டும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். அஞ்சுக அஞ்செடுத்து உண்மை அறிந்தபின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம், வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேன். கடைசியாக போய் சேர்கின்ற இடம் எது என்றால் அது வடமொழி சொல். கதி என்றால் வழின்னு அர்த்தம், அகதி என்றால் வழி இல்லாதவன் அர்த்தம். போக வழி இல்லாத அகதின்னு சொல்கிறோம் இல்லையா, நிர்கதி. நிர்கதினா என்ன, எந்த இது எங்கே போய் சேர்றதுன்னு தெரியாது, நிர்கதியாக இருக்கிறான், அச்சத்தோடு இருக்கிறான்னு அர்த்தம். அகதி என்றால் போக்கிடம் இல்லைன்னு அர்த்தம். அகதியாக வருகிறாங்க, நாடு விட்டு நாடு போகிறாங்கன்னு அர்த்தம் அகதி. இங்கே அதை தான் சொல்கிறார். தஞ்சம் என்று சொன்னால் நாம் அகதி அல்ல, நமக்கு ஒரு செல்கதி இருக்கிறது, சிவகதி இருக்கிறது. அது அஞ்செழுத்தை சொன்னால் பெருமானுடைய திருவடி தான் நாம் செல்லுகின்ற வழி என்றார். நம்முடைய நாவுக்கரசர் ரொம்ப அழகாக சொன்னார், வாராத செல்வம் வருவிப்பான் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாராத செல்வம் வருவிப்பான் என்றால் மீண்டும் இந்த நிலவலத்துக்கு வராத ஒரு செல்வம் அல்லவா, அரை பெருமான் வருவிக்கின்றான், நமக்கெல்லாம் வருவிக்கிறான் என்று சொல்கிறார். அதெல்லாம் அந்த பாட்டுக்கு தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேன் என்று சபதம் செய்வது போல சத்தியம் செய்து நான் சாற்றுகின்றேன் என்று சொல்கிறேன். சரி, அது 67வது பாடல். இனி 68. சிவாயவோடு அவ்வே தெளிந்து உளத்து ஓத. சிவாயவோடு அவ்வே சிவன் உருவாகும்.
சிவாயவோடு அவ்வும் தெளிய வல்லார்கள் சிவாயவோடு அவ்வே தெளிந்திருந்தாரே என்று சிவாய என்ற அந்த சொல் மந்திர சொல் அது அவர் விளக்கிறார். சிவாயவோடுன்னு வருது. நம்ம இதை படிக்கிற பொழுது இவரே சொல்கிறார் இல்லையா, ஆசை அறிமின்கள் ஆசை அறிமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமின்கள்னு சொல்கிறார். அந்த ஈசனோடு ஆயினும்ன்றதுக்கு இலக்கணம் தெரியாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஈசன் மேலே கூட ஆசை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திருமலை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிறார். உலகத்தில் இருக்கிற பொருள் மட்டுமல்ல, இறைவன் மேலே கூட நீ பற்று வைக்கக்கூடாது, அப்புறம் யார் மேலே பற்று வைக்கிறது இல்லையா? அப்படி சொல்லவில்லைன்னு அப்பா எழுதிக்கிறாங்க. நம்ம அடிக்கடி அதை சொல்லியிருக்கோம். ஆசை அறிமின்கள் ஆசை அறிமின்கள் சொல்லிட்டு ஈசனுக்கு என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற அர்த்தம்தான். ஈசன் மேலே கூட அன்பு வைக்கக்கூடாதுன்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் ஈசனுக்குன்னு பாடியிருப்பார். ஏன்னா ஈசனுக்கு அன்பிலராயினும் பாட்டு சித்தியாக வருது. அந்த கூ உருவு வந்தால் அது அவனுக்குன்னு அர்த்தம். பெருமானுக்கு நீங்கள் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆசை வைக்க வேண்டிய அவசியம் வரும். அந்த கூ சொல்ல ஈசன் ஒடுன்றார். ஒடு என்பது மூன்றாம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்துக்கு. மூன்றாம் வேற்றுமை உருவுனால் உடன் நிகழ்ச்சி பொருள் என்று. ஆசிரியனோடு மாணவன் வந்தான் என்றால் ரெண்டு பேரும் வகுப்புக்கு வராங்கன்னு அர்த்தம். அந்த ஒடு என்பது உடன் நிகழ்ச்சி என்றால் ரெண்டு பொருள்கள் அல்லது ரெண்டு பேர் வைத்துக்கொள்ளுங்க, ரெண்டு பேர் ஒரே செயலை செய்கின்ற பொழுது அது உடன் நிகழ்ச்சி பொருள். வருகின்ற தொழில் இருக்கு இல்லையா, அது உடன் நிகழ்ச்சி. ரெண்டு பேரும் வருகிறார்கள், இவரும் வருகிறார் அவரும் வருகிறார் என்று உடன் நிகழ்ச்சியாக சொல்வாங்க. அதுபோல் ஈசனோடு என்றால் ஈசனுடன் இருக்கிற பொழுதும் அர்த்தம். ஈசனுடன் இருக்கிற பொழுது என்றால் பதமுத்தி போன்ற இடங்களிலே இருந்தும் கூட கொஞ்சம் ஆசை வந்தால் உனக்கு மீண்டும் பிறப்பு வந்துவிடும். அதான் அவர் சொல்கிறார். அதுக்கு சரியான சான்று நமக்கு சுந்தர பெருமான் என்று சொல்கிறோம். அவர் ஈசனோடு தான் இருந்தார். ஈசனோடு பதமுத்தியில் இருந்தார், சிவலோகத்தில் இருந்தார். நந்தவனத்திற்கு போகிற பொழுது பெருமான் அவரை பிறப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். எனவே என்றைக்கும் இல்லாமல் கமலினி அனந்தினி மேலே கொஞ்சம் அவர் ஆசை வந்து பார்க்கிறார். மாதர்பால் மனம் போக்கினார், அது ஒரு பெரிய குற்றம் என்று இங்கே வந்து இருந்தார் இல்லையா, கஷ்டப்பட்டார் இல்லையா, பார்க்கணும் இல்லையா. அதனால் ஈசனோடு என்பதுக்கு அதுதான் அர்த்தமே தவிர ஈசன் மேலே அன்பு செலுத்தக்கூடாது என்று வள்ளுவர் இவர் திருமூலர் சொல்லலை. ஈசனோடு இருந்தாலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், போலீஸ்கார மகன் திருடலாமா, அப்பாத்து போலீஸ்காரன் தான் இவன் திருடலாமா என்றால் குற்றம் தானே. அதுபோல் பக்கத்திலே பெருமான் இருக்கிறான் என்பதனால தவறு செய்யலாமா என்றால் அது கூடாது, அந்த உலகத்திற்கு அது கூடாது என்று தான் சுந்தர பெருமான் இங்கே நில உலகத்துக்கு அனுப்பினார்னு பார்க்கணும். அதுபோல் இங்கே சிவாயோடு சிவாயன்னு சொல்கிறார். மேற்கூறிய சிவாய என்னும் மூன்றெழுத்தை அவ் என்னும் வித்தெழுத்தோடு ஒரு மந்திரமாக தெளிந்துன்றார். அவ் என்பது பீஜாட்சரம். அந்த அவ்வேன்றார் இல்லையா, அவ்வேன்னு போடுறார். சிவாயோடு அவ்வேன்னு இருக்குது. அந்த ஆ போட்டு அதை பிரித்து படிச்சிங்கன்னா சிவாய ஒடு பிரிச்சுக்கணும், ஒடு போட்டு அவ்வே ஆ இவ்வேறு படிக்கணும். அந்த அவு என்பது இருக்கு இல்லையா, அது அவு என்ற ஒரு எழுத்து தான். அதான் அங்கே எழுதியிருக்கிறேன். நோட்ஸில் உங்களுக்கு அவுன்னு கொடுத்துருப்பேன். உயிரெழுத்து அவு தான். அகர எழுத்தும் வகர எழுத்துமா இருக்கு அவு அல்ல. பாட்டில் அவ்வுன்னு வருது, சிவாயோடு அவ்வேன்னு வருது. அந்த அவ்வு என்பதற்கு ஒரே எழுத்தாக அவு தான் போடணும், அதான் பீஜாட்சரம். இந்த அவ்வு என்பதற்கும் இப்படி சொல்கிற அவ்வுக்கு வேறுபாடு உண்டு என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது உயிரெழுத்து படிக்கிற பொழுது ஐன்னு படிக்கிறோம், அவ்வுன்னு படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு இணை எழுத்து கிடையாது. ஆ என்றால் ஆ, அதுக்கு இணை எழுத்து. இ என்றால் இ இணை எழுத்து தான் படிக்கிறோம். ஆ ஈன்னு படிச்சுட்டே வரும். ஐ என்று வரபோது அதுக்கு இணை எழுத்து கிடையாது. நீங்கள் இந்த குழந்தைகள்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும், ஐ அப்படின்னு கூட, இதுக்கெல்லாம் சொல்கிறையே அதை விட்டு தனியாக விட்டுட்டேன்னு அது ஐ அப்படின்னு கூட சொல்லும். அவுணும் இல்லையா, அதுக்கு சொல்லியிருக்காங்க. நன்னூலில் இருந்து இதுலேயும் வருது, தொல்காப்பியத்திலும். ஐ என்பதற்கு ஈ தான் இணை எழுத்து. ஐன்னு வருது இல்லையா, ஈ தான் இணை எழுத்து. அவு என்பதற்கு ஊ தான் இணை எழுத்து. ஐ ஊ அந்த ரெண்டு எழுத்து. ஐ ஊ அது தெரியன்னு நன்னூலார் விளக்கமாக சொல்கிறார். இணை எழுத்தாக வரும், இவ்விரண்டாய் வரும்னு சொல்கிறார். அது இலக்கணத்தில் உள்ளது. அப்புறம் தொல்காப்பியர் என்ன சொல்றார், ஆ என்ற எழுத்தையும் ஈ என்ற எகரம், ஈ என்று எழுதினால் ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு அதானே எழுதுறாங்க. ஐயப்பன், ஐயர், ஐயன் என்றெல்லாம் எழுதுறாங்களே இன்னைக்கு இந்த அரசு எழுதுது இல்லையா, ஆ போட்டு ஈ போடுற ஐ. அதை தொல்காப்பியர் சொல்றார், இந்த ஐ என்று வருவதற்கு இல்லையா, அந்த ரெண்டு வந்தால் கூற்றெழுத்தாக ஐ என்று வரலாம்ன்றார், அந்த ஓசை வரும்ன்றார்.
ஐ என்பதற்கு ஆ போட்டு ஈ போட்டாலும் ஐ என்று சொன்னால் ஐ என்ற ஓசை வரும்ன்றார். அப்படி சொன்னவர் ஆ யூ வந்தால் அவு என்று வரும்னு சொல்லலை, அதை விட்டுட்டார். ஈ மட்டும்னு சொன்னார், ஆ யூ போட்டு அவுன்னு வரும்னா அதை சொல்லலை. என்ன காரணம் என்று சொன்னால் அவு என்று உச்சரித்தால் பகரம் தானே, இவ் பகரம் தானே. அந்த இவ் என்பதுக்கு ஒரு சிறப்பு சொல்லுவாங்க, தொல்காப்பியர் சொல்கிறார். தமிழையே இவ் என்று முடிகின்ற சொற்கள் 4 தான். வகர மொழி வகரக்கிழவி நான்மொழி ஈற்றதே என்று தெளிவுபடுத்துகிறார். வேறு சொல் கிடையாதுன்றார். தமிழில் ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கிறது, இருந்தாலும் வகரக்கிழவின்னா இவ் என்று முடிகின்ற சொல் 4 தான். அவ், யூ, உ, தெவ். தெவ்னா பகைன்னு அர்த்தம். இந்த 4 தான் நமக்கு இருக்குது என்று தொல்காப்பியர் சொல்கிறார். அதான் இன்னைக்கு தான் அவ், யூ, உ. இந்த ஆ இ ஊ சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் அது இது உது சொல்லியிருந்தாங்க, உதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சொல்கிறது கிடையாது. அது இது உது. அந்த உது என்பது என்ன சொல்லிட்டாங்க, அது அன்றைக்கி சொன்னது. அது என்றால் தொலைவில், இது என்றால் இங்கே கிட்ட, உது என்றால் தொலைவும் இல்லை கிட்ட இல்லை நடுவில்ன்றாங்க. அது அல்ல, இங்கேருந்து கொஞ்சம் போனாலே அதுதான். அதுதான் இப்போ இந்த அறை தான், அறைக்கு ஒரு எல்லை நமக்கு இருக்குது. இங்கே இருக்கிறவங்கள இவர்கள்னு சொல்லலாம், அங்கே இருக்கலாம் அவர்கள்னு சொல்லலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. அந்த அவர் என்பது சேய்மை, ஈ என்பது அண்மை, ஊ என்பது மேலே சொல்லணும். ஊ என்றால் மேலே, அது இது உது என்று சொல்லணும். அதனால்தான் தமிழில் தேவர்களுக்கு உம்பர் என்று பெயர். உம்பர் என்றால் மேலே இருக்கின்றவர்கள் அர்த்தம், ஊ என்பதை மேலேன்னு அர்த்தம். உப்பக்கம் வருது இல்லையா, தொல்காப்பியர் திருவள்ளுவர் உப்பக்கம்னு சொல்கிறார். ஊடையும் உப்பக்கம் தூக்கி போட்டு அடிப்பார், மேலே தூக்கிடுவார் என்றார். ஊப்பர் இங்கிலீஷில் ஹிந்தியிலே ஊப்பர்னே சொல்கிறான், நாம் உம்பர்னு சொல்கிறோம், அவங்க அதை ஊப்பர்னு சொல்கிறாங்க. அப்போ அது இது உது என்பது போல அவு யூ உ, அது பழைய தமிழில் என்னன்னு சொன்னால் அது பன்மையை குறிக்கும். ஆ என்றால் ஒருமை, அவு என்றால் பன்மை. அது பழைய தமிழில். புறநானூற்றில் ஔவையார் பாடுற பொழுது இவ்வே பீலி அணிந்து மாலை சுட்டின்னு பாடுறார். அதுக்கு மாறா சொல்ற போது அவ்வேன்னு சொல்றார், இவ்வே சொல்ற அவ்வேன்னு சொல்றார். அது புறநானூற்றில் வருது. அந்த அவு இவ் என்பது பன்மை சொல். அவைன்னு சொல்றேன் அன்னைக்கு, அவைன்னு சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு அவுன்னு சொன்னா போதும், இவ் என்று சொன்னா போதும், இவைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு அது மாறி அவை இவைன்னு சொல்றோம், அந்த அவு இவு கிடையாது நமக்கு. அதே மாதிரி தெவ் என்றால் பகை, அதுவும் நமக்கு இப்போ இல்லை. இதெல்லாம் பழைய சொற்கள். அது ஏன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல கூட திருமந்திரத்தில் சிவாயோடு அவ்வேன்னு அவு தான் போட்டிருக்கணும். ஆனால் செய்யுளுக்காக அவு என்பதை அவ்வுரு எழுதலாம். பாட்டில் அவு என்பதை ஆ யூ எழுதலாம், ஓசைக்காக எழுதலாம். அதைத்தான் பின்பற்றுகிறார் திருமூலர். இதுவாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. திருக்குறளுக்கு போனீங்கன்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று ஒரு குறள் இருக்குது. அவ்விய நெஞ்சம் என்று வருது. அவ்வியம் என்பதற்கு அவு தான் போடணும், நியாயமாக பார்த்தா அவு தான் போட்டு சொல்லியிருக்கணும். ஆத்திசூடி எழுதுகின்ற ஔவையார் அவ்வியம் பேசேல் அவு தான் போடுவார். அது எழுத்து அவு தான். அவ்வியம்னா அது அவு என்ற எழுத்தை வைத்து வருகின்ற சொல்லுது அவ்வியம். அதை இன்னைக்கு சொல்வது போல அவ்வியம் ஆ போட்டு யூ போட்டு அவ்வியம்னு வள்ளுவரே பாடியிருக்கிறார். அது ஏன்னா பின்னால செவ்வின்னு வர்றதுனால செவ்வி என்றதுக்கு எதுகையாக அவ்வின்னு ஆ யூ போட்டார். அது சொல் அவு தான், எதுகைக்காக ஆ போட்டு யூ போட்டு அவ்வியம்னு சொல்றார். அதுபோல சில இடங்கள் வரலாம் என்றுதான் தொல்காப்பியர் அப்படி சொல்லலை. ஆனாலும் கூட ஐ என்பதற்கு சொன்னதுனால அவு என்பதற்கு அப்படி சொல்லலாம் என்றுதான் நம்ம செய்யுள்ள அப்படி காணப்படுகிறது. அதை வைத்துக்கொண்டு நாம் அவு என்ற இடத்துலலாம் அவரு எழுதக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், அவுன்னா அவு தான் எழுதணும், ஆ போட்டு யூ போட்டு எழுதக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அதை ஒரு ரூலாகவே ஆக்கிட்டாங்க, நீங்கள் அவுன்னே எழுதுங்க என்று சொல்லிட்டான். ஔவையார்னு சொன்னால் அவு போட்டு யூ போட்டு வையார் தான் எழுதுகிறாங்க. ஔவையார்னா அப்போ என்ன அர்த்தம் என்றால் அவற்றை வைய மாட்டார்னு அர்த்தம், அவற்றையெல்லாம் திட்டமாட்டார்னு அர்த்தம். ஔவையா இல்லை வைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம், அந்த அம்மா எதையும் வைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அவு என்பது அர்த்தம் வேறு. எழுத்து மாறினால் சொல் மாறும்.
அது இந்த அவ் என்பது பன்மை சொல்லா இருக்கிறதுனால அப்படி சொல்லக்கூடாது. அரசாங்கத்துக்கு அந்த புலவர்லாம் சொல்லணும். யார் சொல்கிறாங்க ஏதோ அவங்க போய் இந்த யாழ்ரா தட்டிட்டு வந்துடுறாங்களே தவிர இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா மாற்றக்கூடன்னு சொல்கிறது கிடையாது. நமக்கே கூட இந்த அவர் கலைஞர் இருந்த பொழுது கலைஞரோடு நெருங்கி பழகிற ஒரு மாணவன் தினந்தோறும் போய் கும்பிடுவான் அவரை. அவங்க வீட்டுக்கு போய் அவரை தெய்வம் மாதிரி கும்பிட்டு வருவான். காலேஜுக்கு வரப்பொழுது அவனே சொல்லுவான், ஐயா நான் கலைஞரை பார்த்து வருவேன் அப்படின்வான். சிறப்பா அப்படின்னு சொல்கிறது. அப்படி இன்னும் கடவுள் மாதிரி குலதெய்வம் கும்பிட்றான். வந்து தமிழுக்கு வந்து உட்காந்துருப்பான். நான் அவங்ககிட்ட என்ன சொன்ன ஒரு நாள், நீ தான் தினந்தோறும் போய் கலைஞரை பார்க்குறியப்பா. ஜெயலலிதா ஆட்சி அதிமுக போய் அப்போ தான் திமுக ஆட்சி வந்தது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கும். தமிழக அரசு போக்குவரத்துன்னு இருக்கும். இவர் வந்த பின்னால் என்ன பண்ணிட்டார், தமிழக அரசு போக்குவரத்துன்னு ஒரு இப்பு போட்டார். இப்பு போட்டு அரசு போக்குவரத்து கழகம் தான் இருந்தது. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, தமிழக அரசு போக்குவரத்துக்கு இப்போ வரக்கூடாதுப்பா, இலக்கணப்படி வரக்கூடாது. நீ தான் தினந்தோறும் கலைஞரை பார்க்குற இல்லையா, சொல்லு இது மாதிரி வாத்தியார் சொன்னாரே சொல்லு, அண்ணா ரியாக்ஷன் சொல், அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு. நல்லா இருக்கியா சொல்கிறது, நாங்கள் தினந்தோறும் கும்பிடும்போது இது ரொம்ப இலக்கணம் இல்லையா நான் சொல்கிறேன்னு ரொம்ப ஆசையாக போனான். எனக்கு தெரியும் அவர் கேட்க மாட்டாருன்னு தெரியும். எப்பவுமே ஒரு விஷயத்தை சொன்னால் கேட்கணும் இல்லையா. பையன் தினந்தோறும் கும்பிட்டு போகிறவன் அன்றைக்கு சொல்கிறான், ஐயா தமிழக அரசு போக்குவரத்துன்னு இருக்கக்கூடாதான், அது பிழையா, இலக்கண பிழையா, அரசு போக்குவரத்து தான் இருக்கணுமா எங்கள் பேராசிரியர் சொல்கிறார் அப்படின்றான். ஒரு இலக்கணம் சேர்ந்தால் சும்மா கும்பிட்றவன் ஒரு இலக்கணம் சொல்கிறானே, என்னடா எங்கள் வாடா என்னடா சொல்கிறான்னு சொன்னேன் இல்லையா. கேட்கவே இல்லையா. சொன்ன உடனே அப்படின்ட்டு போயிட்டாரான். அவ்வளோதான். அப்படின்னா நீ என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி போயிட. என்னடா ஒரு பையன் சொல்கிறானே அரசு போக்குவரத்துக்கு அரசு போக்குவரத்து இப்போ தப்புன்னு சொல்கிறானே, அப்படி தானே இருக்குது. அப்புறம் வந்து சொன்னான், நீங்கள் சொன்னது தான் சார், போயிட்டார் சார் அப்படின்னா. எனக்கு தெரியும்பா, நாம் சொல்கிற பிழையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கே ஒரு தனியாக ஒரு எண்ணம் வச்சுக்குவாங்கன்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அவ்வை நடராஜனுக்காக சொல்கிறேன். நான் அவ்வை நடராஜன் அவங்களுக்கு தெரியும், சிறந்த புலவர், பெரிய அறிஞர். அவர் நல்லா வியக்கக்கூடிய பேச்சாளர். அவர் நம்ம மேலே ரொம்ப பற்றுடையவர். அவர் யார் சொன்னாலும் கேட்பாருங்க. நான் இல்லை, அப்பா இல்லை, யார் சொன்னாலும் ஏதாவது ஒரு செய்தி இருக்கலாம் என்று என்னப்பா சொல்லுது அப்படின்வார். அந்த மாதிரி நான் பலவற்றை நான் சொல்ல ஆரம்பித்த போது என்னை கேட்டிருக்கிறார். மதுரையில் வந்து பேரவை செம்மல் என்று அப்பாவுக்கும் ஆசா ஞான சம்பந்தக்கும் ஒரு பட்டம் தராங்க மதுரை பல்கலைக்கழகத்தில். அப்போ நானும் போய் தான், அவ்வை நடராஜன் தான் தலைமை. அவர் வந்தார். சாப்பிட்றோம். சாப்பிட்ற பொழுது அந்த கம்பராமாயணத்தில் மண்டோதரியுடைய பாட்டு இருக்கு இல்லையா, இறந்து போய் கிடக்கிறான் ராவணன். கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனைச்சரில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை அவர் இன்னும் சொன்னார். அது ஏதோ அந்த பாட்டை எடுத்து எள்ளிருக்கும் இடவென்று சொல்கிறார் இல்லையான்னு அப்பா கிட்டையும் ஆசா ஞானம் சொன்னு பேசுகிறார். நான் சும்மா எல்லாமே பேசி முடித்த உடனே அந்த உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழின்றதுக்கு வாசுப்பா மாணிக்கு ஒரு நயம் சொல்லுவாரே அப்படின்னு அப்படி என்னை பார்த்தாரு. அப்போ நடன பார்த்தார். பார்த்துட்டு எழுந்து கையெழும்ப போகிறார். கூடவே நானும் கையெழும்ப போனேன். கையெழுமிட்டு தொடச்சிட்டு வந்து சொல்கிறார், வாழ்றா எனக்குவா அது என்ன சொன்னார் சொல்லு. ஏன்னா நான் இன்னமும் சொல்லியிருக்கிறோம், அதில் வாசுப்பா மாணிக்கனோ சொல்லியிருக்கிறாருன்னா அது ஏதோ ஒரு செய்தி இருக்கும் அல்லவா, அவன் சொல்கிறான், அதை கேட்கணும்னு அந்த ஆர்வத்தோடு கையை கிளம்பிட்டு கேட்குறார். நான் அப்புறம் அதை சொன்னேன். சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அருமையான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப இலக்கணமாக சொல்கிற ஒரு விஷயம். வாசுப்பா மாணிக்கம் நல்ல தொல்காப்பியம் படித்தவர், நல்ல இலக்கண புலவர். அதில் என்ன இலக்கணம்னா, சங்க இலக்கிய பாடல்களில், சங்க இலக்கிய மாணவ மகளிர்கள் வச்சுங்களேன், பெண்கள் வந்து தன் கணவனை போடலாமே தவிர அடுத்த ஆடவனுடைய புகழை சொல்லக்கூடாது. அவனுடைய வீரம், புகழ், கொடை அதெல்லாம் பாராட்டக்கூடாது. அது முறை. பெண்கள் தன்னுடைய கணவனை பற்றி சொல்லலாம், அடுத்த ஆடவனை பற்றி சொல்லக்கூடாது என்பது இலக்கண மரபு. அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பராமாயணத்தில் எப்படி வருது என்றால், ராமன் ஐந்து அம்பு தானே அது. ஒருவன் என்று சொன்னால் தமிழில் ஒப்பற்றவன் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. எனவே கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனைச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி, உள்ள இங்கே தலப்ப ஆசை வச்சிருந்தேன் ஜானகி மேலே என்று கருதி உடல் புகுந்து தடவியதோன்றா. அந்தம்மா கொன்னு சொல்ல முடியாமல் தடவியதோன்ற ஒருவன் பாலின்னு வருது இல்லையா. ஒருவன் என்று சொன்னால் ராமனைத்தானே குறிக்கும். அந்த ராமனை புகழ்வது போல தானே இருக்குது. தன்னுடைய கணவன் மேலே அம்பு பாய்ச்சிய ராமனை புகழ்வது போல இருக்கு இல்லையா. அது இலக்கணம் பிழை. அக இலக்கணப்படி ஒரு பெண் மண்டோதரி எந்த மாதிரி அன்புடையவன்னு நமக்கு தெரியும். கணவன் மேலே அன்புடையவங்க ஒரு வார்த்தை கூட கிடையாது. ராமாயணத்தை
சீதையை வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்கேயாவது ஒரு சீன் போட்டிருக்கலாம் இல்லையா கம்பர்? சீதைக்கும் வந்து ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் ஒரு உரையாடல் வைத்து ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லலாம் இல்லையா? கணவன் செய்வதை நாம் தடுக்கக்கூடாது என்று எதுவும் தப்போ சரியோ அவர் விரும்புகிறார் என்று அந்த குற்றத்தை எடுத்து சொல்ல எல்லாரும் சொல்கிறாங்க. கும்பகர்ணன் சொல்கிறான், விபீஷணன் சொல்கிறான், கடைசியில் இந்திரஜித்தும் சொல்கிறான், மகனும் சொல்கிறான் அந்த குற்றத்தை. ஆனால் ஒரு இடத்துல கூட மண்டோதரி சொல்லலை. இறந்த பின்னால வருந்தி பாடுறா, உன்னுடைய ஆசை தானே இப்படி கொண்டுட்டது என்று சொல்கிற பொழுது பெண் மேலே வைத்த ஆசை தானே என்று சொல்லி அங்கே பாடுறார். ஒருவன் என்று சொன்னால் ராமனைத்தானே குறிக்கும். அது சிறப்பாக ராமனை சொல்லக்கூடாது என்று அந்த ஒரு இடத்தை பிரித்து சொல்லணும் வரான் வாசுபமாணிக்கு. உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளின்னு சொன்னால் தப்பு, தடவியதோ ஒரு வன்வாளி என்று பிரிக்கணுமா. வன்வாளி என்றால் வலிய அம்புன்னு அர்த்தம், வாளிக்கு சொல்லணுமே தவிர அவனுக்கு சொல்லக்கூடாது என்று ஒரு வன்வாளின்னு பிரிக்கணும் என்று சுப்பமாணிக்கம் சொல்லியிருக்கிறார். அதை சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆச்சரிய, ஒரு செய்தி இல்லையா, எவ்வளோ பெரிய செய்தி என்று அவர் ஆச்சரியப்பட்டு போனார்னா, கருத்துக்களை அப்படி தான் கேட்கணும். இவன் சொன்னால் நம்ம கேட்கணுமா என்று கிடையாது. அதை தான் அவங்ககிட்ட சொன்னேன், டேய் இதெல்லாம் அவ்வை நடராஜன் சொன்னேன், கலைஞர் போய் கும்பிட்றையே, போய் அவ்வை நடராஜன் போய் கும்பிட்டு வா, அவர் தான் இதெல்லாம் கேட்பார், இதை போய் சொல்லு, அவர் கேட்பார், யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவார் என்று சொன்னேன். அது ஏன் சொல்கிறேன்னா, பச்சபாஸ் ஹைஸ்கூல் இங்கே காஞ்சிபுரத்தில் கம்பன் கழகம் நடக்குது. அவ்வை நடராஜன் ஆசா ஞானசம்பந்தம், அவ்வை நடராஜன் பேசுகிறார். ஆசா ஞானசம்பந்தம் பெரிய அறிஞர். அப்போலாம் அவங்கெல்லாம் இங்கே தமிழ் பல்கலைக்கழகம் இங்கே இருந்தது, மையம் பச்சபாஸ் ஹைஸ்கூல் இந்த காலேஜில் இருந்தது. அப்போ அந்த மாலையில் நடக்கின்ற கம்பன் கழகத்தை அவ்வை நடராஜன் பேசுகிறார். ஆசா ஞானசம் உட்கார்ந்துருக்கிறார் மேடையில். நானுங்களாம் கேள்வி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பேசுகிறது என்ன பண்ணார், கம்பராமாயணத்தில் ஒரு சீன் வருது, போர்க்கள சீன் வருது. போர்க்களத்தில் இலக்குவனும் கும்பகர்ணனும் சண்டை போடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், கும்பகர்ணன், ராமன் தம்பி நீ, ராவணன் தம்பி நான், இருவரும் பொறான் என்றேன்றான். உனக்கு எனக்கு என்ன பகை, உங்க அண்ணன் கும்பகர்ணன், எங்க அண்ணன் ராவணன், உங்க அண்ணன் ராமன், அவங்க ரெண்டு பேருக்கும் பகை, நீ நான் சண்டை போட வந்துருக்குதுன்னா வேடிக்கையா இருக்கு. ராமன் தம்பி நீ, ராவணன் தம்பி நான், இருவரும் பொறான் என்றே ஏம்பா சண்டை போடுறோம். ஆனால் ஒன்று சொல்றாங்க, இருந்தாலும் உன்னோடு சண்டை போடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு தகுதி இருக்குது எனக்கு. என்னன்னு சொன்ன காரணம் இருக்குது. என்ன காரணம் என்றால், அந்த பாட்டில் அப்படி வருது, சூர்பனகை தானே அவனுடைய தங்கச்சி. ஆனால் சூர்பனகை செய்த குற்றம் ஒன்றியில் அந்த பெண் என்ன பண்ணா, என்ன பாட்டு எப்படி வருது, பெண் கொடி எம்முடை பிறந்தாள். சூர்பனகை எப்படி இருப்பானா நமக்கு தெரியும், அரக்கி இவ்வளோ குண்டா இருப்பாங்க. சூர்ப்பம் என்றால் முறந்தான், முறத்துக்கு தான் சூர்ப்பம்னு பெயர். சூர்ப்ப நகைன்னு சொன்னால் ரெண்டாக சொல்கிறாங்க. நகை என்றால் பல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவள் பல்லே முறம் மாதிரி இருக்குமா, அப்போ வாய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் என்ற அர்த்தம். இல்லை விரல் நகைன்னா முறம்பா இருக்கும், அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், பேரே அப்படி இருக்குது. அப்படி அரக்கியாக இருக்கிறா. அவன் என்ன, அவளை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கும்பகர்ணன் சொல்ல தங்கச்சி இல்லையா, பெண் கொடின்றான். அந்த அவனுக்கு அது கொடி தானே, அரக்கர் குலத்தில் அழகான பெண்ணான். எனவே என்ன செய்தால், செய்த குற்றம் ஒன்றியில் அவள் என்ன தப்பு பண்ணாள், பெண்கொடி எம்முடை பிறந்தாள், செய்த குற்றம் ஒன்றியில் அவள் நாசி வெஞ்சினத்தால் கொய்த கொற்றவ உன் கை தளத்தடை கிடத்தவன் காக்குதினான். உன் கைதானப்பா மூக்கு அறிஞ்சுது, எங்கள் தங்கச்சியோட மூக்கு அறிஞ்சது இல்லையா, அப்போ உனக்கு எனக்கு பகை வந்துடுச்சு. ராவணனுக்கு வேற பகை. இப்போ என்னுடைய தங்கை தானே சூர்பனகை, எனக்கும் தங்கச்சி தான், ராவணனுக்கும் தங்கச்சி தான். என்னுடைய தங்கையினுடைய மூக்கை அறிந்தாய் அல்லவா, அந்த மூக்கை அந்த கையை மட்டும் வெட்ட போகிறேன், உன்னை கொல்ல மாட்டேன். கை எந்த கை வெட்டிச்சோ அந்த கையை மட்டும் நான் வெட்ட சொல்லி அடிக்கிறான். கையை வெட்ட போகிறடா, ஜாக்கிரதையா பார்த்துக்க என்று பாட்டில் என்ன வருது, பெய்தவத்தினோர் பெண்கொடியும் கூட பிறந்தால் செய்த குற்றம் ஒன்று இல்லை என்று அந்த பாட்டை விளக்கிறார். அவ்வை நடராஜன் விளக்கிறார். விளக்கிட்டே வந்து என்ன சொன்னார், பெய்தவத்தினோர் எம்முடை பெண்கொடி எம்முடை பிறந்தால் என்று சொல்கிற பொழுது, எங்களுக்கு ஒரு தங்கை என்று வாய்த்திருக்கிறாப்பா, உங்களுக்கு தங்கையே கிடையாதல்லவா, எனவே அந்த அன்பு தெரியல உனக்கு, குடும்பத்தில் உனக்கு தங்கச்சி இருந்தால் தெரிஞ்சிருக்குன்ற அந்த குறிப்பை, எம்முடை ஒரு பெண்கொடை பிறந்தா, எனக்கு தங்கையா பிறந்தா, நீங்களாம் 4 பேரும் அண்ணன் தம்பிங்க தானே தவிர தங்கச்சி உங்களுக்கு இல்லை அல்லவா என்று, உங்களுக்கு தங்கைய சகோதரி பாசம் உனக்கு வராது என்றால் உங்களுக்கு தங்கச்சி கிடையாது, எங்களுக்கு அது உண்டு என்று அவர் சொன்னார். இந்த ஒரு விளக்கத்தை சொன்ன உடனே ஆசா ஞாபகம் என்ன பண்ண தெரியுமா, அப்படின்னார். அப்படின்னார்.
என்னன்னா இதுவரை நமக்கு தோன்றவில்லை என்றார். இது மாதிரி நம்ம பேச முடியலையே. எவ்வளோ கம்பராமாயணம் எவ்வளோ பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறார். அரசியர் மூவர், தம்பியர் மூவர்லாம் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுட்டுமே சொல்றானே என்று உடனே பாராட்டுறார் இல்லையா? அதுதான் புலமையின் பார்க்கும். யார் சொன்னாலும் ஒரு அரிய கருத்து என்றால் அதை பாராட்ட வேண்டும் அல்லவா என்று பார்க்கும். எதுக்கோ அது வந்தது எங்கேயோ மந்திரத்துக்கு போய் அவு என்பதற்கு அவு என்று எங்கேயோ நம்ம போய் பார்க்கிறோம். மேற்கூறிய சிவாய என்னும் 3 எழுத்து அவ் என்னும் வித்தெழுத்தோடு ஒரு மந்திரமாக தெளிந்து அங்கனம் ஓதினால், அதாவது வித்தெழுத்து பீஜாட்சரத்தோடு அந்த மந்திரத்தை ஓதினால் அது தெளிவை தந்து பிற மந்திரங்களை தெளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மந்திரம் நமக்கு போதும். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம். மூல மந்திரமாக இருப்பது பீஜாட்சரத்தோடு சொன்னால் அதுதான் நம்ம கொடிக்கவியில் பார்க்குறோம். 5 எழுத்தும் 8 எழுத்தும்னா அந்த எழுத்துக்களை சொல்கிறா இல்லையா? பீஜாட்சரத்தை சொன்னால் இதனால் மேற்கூறிய மந்திரம் அவ் என்னும் பீஜாக்கிரத்தை உடனே கூறப்பட்டது. சிவாய என்பதில் அவ் என்று ஓம் ஹாம் ஹவும் என்று சொல்லலாம் என்று மேற்கூறிய மந்திரம் அவ் என்னும் பீஜாக்கிரத்தை உடனே கூறப்பட்டது. அவ் என்றே விதிப்பினும் ஹவும் என்பதே கருத்து என்பதை மேற்கூறிய முறையில் அறிக. அவுன் தான் பாட்டில் இருக்குது. அவ் என்றாலும் மகரம் போட்டுக்கணும். அவும் என்று போடணும். ஓம் ஹவும் ஹவும் என்று பார்க்கணும். எல்லாத்துக்கும் மகரம் இருக்கணும். மந்திர நூல் விதி மகரம் வரணும். அவு என்று இருக்கணும். இது ஹவும் என்பதும் இயல்பு. அவு என்று தமிழில் எழுதலாம். அகாரம் வடமொழியிலும் ஹவும்னு எழுதலாம். வடமொழியை பீஜாட்சரம் என்றால் அகாரம் போட்டு ஹவும்னு எழுதலாம். தமிழையே அவும் என்றும் எழுதலாம். என்று அவும் என்று என்பதும் இயல்பு. ஓம் என்பதை முதற்கண் எடுத்து சொல்ல வேண்டியது என்பது கூறாமலே விளங்கும் முறை. எந்த மந்திரத்தை சொன்னாலும் பீஜாட்சரம் சொன்னாலும் கூட ஓம் என்பதை சொல்ல வேண்டும் என்று ஓம் ஹாம் ஹவும் அவு செய்யுள் இன்பம் நோக்கி அவ் என ஓதினார். அந்த அப்பா எழுதியிருக்காங்க. செய்யுள் இன்பத்திற்காகங்க சிவாயோடு அவ்வே அவ்வேன்னு வருது இல்லையா? அவ் என்று தான் சொல்லியிருக்கணும். செய்யுள் ஓசை செய்யுள் இன்பம் கருதி அதை அவ் என்று ஓதியிருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். அவ் என்பது செய்யுள் இன்பம் நோக்கி அவ் என ஓதினார். இவ்வாறன்றி பகரையீட்டு சுட்டு பெயராக உரைப்பின் பொருள்படாமை அறிகின்றான். அவ் என்று சொன்னால் அவ் சுட்டு பெயர் என்று சொன்னால் சுட்டு பெயர் இங்கே வராது. அவ் என்ற பீஜாட்சரத்தன் சொல்கிறார். அவ் என்ற பீஜாட்சரத்தை சொல்வதாலே அவ் என்பது சுட்டு பெயர். அந்த பன்மையாக சொல்கிற சுட்டு பெயராக சொன்னால் இங்கே பொருள் கிடையாது என்று சிவாயோடு அவ்வே என்றார். சிவாய் என்ற மந்திரத்தோடு பீஜாட்சரம் அவ் என்பதை சொல்ல வேண்டும். அவ் என்று சொல்லாமல் மகரத்தோடு அவும் என்று சொல்ல வேண்டும். அதை தமிழாக சொன்னால் அவு போட்டும் எழுதலாம். வடமொழி பீஜாட்சரம் என்றால் ஹா ஹவும் என்றும் எழுதலாம் என்று விதித்திருக்கிறான் பார்க்கிறோம். அப்படி விதித்தால் அதுதான் சிவன் உரு. அவனுடைய உருவமாக 5 எழுத்து தான் அவனுடைய உருவாக இருக்கிறது. சிவாயோடு அவ்வும் தெளியவல்லார்கள். பீஜாட்சரத்தோடு சொன்னால் சிவாயோடு அவ்வே தெளிந்திருந்தார். சிவாய என்ற பொருளுக்கு அந்த மந்திரத்திற்கு என்ன பொருள் என்று தெளிவாக தெரிந்து கொண்டார் பார்க்கிறோம். தெளிதல் என்ற வார்த்தைக்கு நம்புதல் என்றுதான் அர்த்தம். பொதுவாக தெளிதல் என்றால் குழம்பி தெளிதல், குழப்பமாக இருக்கிறது தெளிகிறோன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இருந்தாலும் தெளியவல்லார் என்றால் நம்ம இந்த உள்ளம் பெருங்கோயில் நம்ம அடிக்கடி சொல்கிற வழக்கம். உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயத்தில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்ன்றார். தெள்ளத் தெளிந்தார், தெளிந்தார்னு சொல்லாமல் தெள்ளத் தெளிந்தார்ன்றார். தெளிதல் என்று சொன்னால் தெய்வம் உண்டு என்று தெளிதல். சிலப்பதிகாரத்தில் கடைசி கட்டுரை காதை மாதிரி வரும். அதில் வரிசையாக ஒன்று சொல்கிறார். அதில் தெய்வம் தெளிமின் என்று ஒரு சொல்லும். தெய்வத்தை நீங்கள் தெளிய வேண்டும் என்று சொல்கிறார். அதை நம்ப வேண்டும் அர்த்தம். தெய்வத்தை நம்ப வேண்டும் அர்த்தம். தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது, நம்ப வேண்டும்ன்றார். தெள்ளத் தெளிதல் என்றால் அந்த தெய்வத்தில் சிவன்தான் தெய்வம், சிவன்தான் பரம் என்று தெள்ளத் தெளிதல் என்று சிவன் சொல்கிறார். அதுபோல் தெளிதல் என்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வரும்படியாக நீங்கள் இந்த 5 எழுத்தை ஓதினால் உங்களுக்கு பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் என்றுதான் அந்த பாடலை முடிக்கிறார். நமக்கு இடைவேளைக்கு அவர் சொல்லிட்டார். இப்போ இல்லையா? சொல்லிட்டதுனால இடைவேளைக்கு பின்னால் நாம் சிந்திக்கலாம். 66 பாட்டு